So hello Justice, welcome back to Just Med Mission 26. இன்னைக்கு photosynthesis and higher plants உடைய part 2, அதாவது dark reactions ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா? இன்னைக்கு dark reactionல நம்ம first part மட்டும் தான் பார்ப்போம். dark reactionோட second part and factors affecting photosynthesis அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு பார்ட் இருக்கு. ஓகேவா? இந்த ரெண்டு பார்ட்டையும் நம்ம நாளைக்கு நெக்ஸ்ட் லெக்சர்ல நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, டன். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்க எல்லார்ட்டுமே எப்பவுமே கேட்குற அதே விஷயம் தான். ப்ளீஸ் லைக் டு அவர் வீடியோஸ், சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் ஷேர் இட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தட் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். உங்களுக்கு இன்னும் புதுசா எனர்ஜெட்டிக்கா எக்ஸைட்டிங்கா ஏதாவது கொண்டு வரணும்னு தோணும். ஹோப் யூ கைஸ் வில் டூ தட். அண்ட் உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் சரி, கொஸ்டின் இருந்தாலும் சரி, ஃபீட்பேக் இருந்தாலும் சரி, கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் எப்போ பாக்குறேனோ கண்டிப்பா அப்ப ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா? ஓகே. அண்ட் சம் ஆஃப் யூ ஹேட் ஆஸ்க், லைக் ஒரு சிலர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, ப்ரோ டிபிபி எல்லாம் கொஞ்சம் வைங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எஸ், நாங்களும் ஃபர்ஸ்ட் பண்ணலாம் தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் இங்க லெக்சர்ஸ் நாங்க மேனேஜ் பண்றது, எங்களுக்கு காலேஜ் ஓப்பன் ஆயிருச்சுன்னா எப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். பட் நாங்க நிறுத்த மாட்டோம். ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட் தட். பட் நாங்க அதோட சேர்த்து டிபிபி பண்றது we think it is almost impossible. ஓகேவா? ஸோ நாங்க பண்ணக்கூடாதுன்னு நினைக்கல. பட் we are searching for an alternative. எங்களால டிபிபி பண்றது ரொம்ப கஷ்டம். நாங்க ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணா கம்ப்ளீட்டா முடிக்கணும்னு நினைக்கிறோம். ஓகேவா? நாங்க வாட்டில ஸ்டார்ட் பண்ணிட்டு உங்களுக்கு பாதியில விட்டுட்டு போனா நல்லா இருக்காது. ஸோ we are searching for an alternative. அதுக்கு பதிலா ஏதாவது சிம்பிளா முடிக்கிற மாதிரி. பட் உங்களுக்கு கொஸ்டின் ப்ராக்டிஸ் ஆகணும். அந்த டிபிபியோட அதே பர்பஸும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். பட் கொஞ்சம் எங்க சைட்ல இருந்தும் கொஞ்சம் ஈஸியா இருக்கணும் அதை பண்றதுக்கு. அந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவ் தேடிக்கிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா ஏதாவது கிடைச்சிச்சுன்னா we will start that. ஓகேவா? நாங்க ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணதே 100 ஸ்டெப்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஸ்பெஷலா டிபிபிஸ்ல லான்ச் பண்ணலாம் அப்படிதான் பிளான் பண்ணோம். பட் அதுக்கப்புறம் தான் 1-2 பண்ணும்போது தான் ஓகே, டிபிபி பண்றதுக்குள்ளேயும் இவ்வளவு வேலை இருக்கு, இவ்வளவு டைம் உள்ள போடணும் அப்படிங்கறது எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ ஸ்ட்ரெயிட் டிபிபிஸ் லைக் மிச்ச இன்ஸ்டியூட்ஸ் மாதிரி எங்களால கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். பட் we are looking for an alternative. ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா we will start. சரியா? இதை உங்களுக்கு லெக்சர்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல அப்டேட் பண்ணலாம் தான் நினைச்சேன். ஸோ அதனாலதான் அந்த ஒரு கமெண்ட்க்கு மட்டும் நான் ரிப்ளை பண்ணாம இருந்திருப்பேன். ஓகேவா? இப்போ சொல்லிட்டேன். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். யூசர் ஐடி மென்ஷன் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். போட்டவங்களுக்கு புரியும். ஓகே. அண்ட் லாஸ்ட் லெக்சர்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். எப்போதும் போல யாருமே ஆன்சர் பண்ணல. ஏன்னு தான் தெரியல. அதாவது மைட்டோகாண்ட்ரியாவோட ஃபங்க்ஷனை, யூகேரியாட்ல மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். அதே மைட்டோகாண்ட்ரியா பண்ற ஃபங்க்ஷன்ல மெயினான ஒரு ஃபங்க்ஷனை ப்ரோகேரியாட்ல யாரு பண்ணுவா, அதாவது எந்த ஆரிஜினல் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். none of you have replied. அட்லீஸ்ட் இந்த வீடியோக்கு அது கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்க. சேம் கொஸ்டின் தான். ஓகேவா? வேற ஏதாவது கொஸ்டின் உள்ள வரும்போது தோணுச்சுன்னா கேட்கிறேன். அதுக்காக கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்க. இந்த இதுக்கும் சேர்த்து ரிப்ளை பண்ணிருங்க. ஓகேவா? ஓகே. ஸோ உள்ள போலாமா? ஆல்ரெடி நம்ம லைட் ரியாக்ஷன் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். கரெக்டா? ஆமாம் ப்ரோ. ஸோ லைட் ரியாக்ஷன்ல கெமியோஆஸ்மோட்டிக் ஹைபோதேசிஸ் வரைக்கும் முடிச்சிட்டோம். சரி, நாம இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போறதுதான் நம்மளுடைய என்னது, டார்க் ரியாக்ஷன்ஸ். லைட் முடிஞ்சிருச்சு, அதுக்கு அடுத்து டார்க் ரியாக்ஷன் தான் பார்க்க போறோம். முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட், டார்க் ரியாக்ஷன் பேர்ல இருக்கிறதுனால இட் டசன்ட் மீன் தட் இது டார்க்னஸ்ல தான் நடக்கும், இல்ல நைட்டு தான் நடக்கும். அப்படி கிடையவே கிடையாது. ஓகேவா? டார்க் ரியாக்ஷன் எதுக்கு பேர் வச்சாங்கன்னா இது லைட் ரியாக்ஷன் டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ சும்மா அதுக்கு ஏதாவது ஒரு பேர் வைப்பமே தான் டார்க் ரியாக்ஷன் வச்சாங்களே தவிர இட் டசன்ட் மீன் தட் இட் அக்கர்ஸ் இன் டார்க்னஸ். ஓகேவா? இது டார்க்னஸ்ல தான் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இது மீனிங் கிடையாது. ஓகே? டார்க் ரியாக்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் லைட் ரியாக்ஷன். அதாவது லைட் ரியாக்ஷன்ல ஃபார்ம் ஆகக்கூடிய ஏடிபி அண்ட் என்ஏடிபிஹெச் அப்படிங்கக்கூடிய அந்த ரெண்டு மெயின் ப்ராடக்டை டிபெண்ட் பண்ணி தான் நம்மளோட டார்க் ரியாக்ஷன் இருக்கு. ஓகேவா? ஓகே ப்ரோ. So it depends on products of light reaction. ஓகேவா? products of light reaction, RX என்ன ரியாக்ஷன். சரியா? சரி, இதோட ப்ராடக்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஓகே, இதுல என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்? இதுல என்ன ப்ரோ ஃபார்ம் ஆகும்? நம்மளுக்கு லைட் ரியாக்ஷன்ல ஏடிபி ஃபார்ம் ஆச்சு, ஆக்சிஜன் ரிலீஸ் ஆச்சு அண்ட் என்ஏடிபிஹெச் ஃபார்ம் ஆச்சு. இங்க டார்க் ரியாக்ஷன்ல என்ன ஃபார்ம் ஆகும்? இங்க நம்மளுடைய சுகர்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ்,
சிம்பிளா சொல்லணும்னா கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் ஃபார்ம்டு. ஓகேவா, கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் ஃபார்ம்டு. ஓகேவா, இங்க நீங்க அந்த ஜென்ரலான ஒரு போட்டோசிந்தசிஸோட ஈக்குவேஷன் எடுத்து பாருங்க. என்னது 6CO2 plus 6H2O gives in presence of sunlight and chlorophyll gives C6H12O6 plus 6O2. கரெக்டா? ஆமாம் ப்ரோ. இதுல நம்ம 6H2O எதுக்குன்னு பார்த்துட்டோம். எதுக்கு? நம்மளுக்கு அந்த லைட் ரியாக்ஷன்ல PS2 போட்டோ சிஸ்டம் 2ல எலக்ட்ரான் குறையும் போது அதை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக, அதை ரெப்ளனிஷ் அதை வந்து எப்படி சொல்றது, ரீப்ளேஸ் பண்றதுக்காக அந்த எலக்ட்ரானுக்கு தான் நம்ம வாட்டர் ஸ்பிளிட் பண்றோம். அண்ட் வாட்டர்ல இருக்கக்கூடிய O வந்து இங்க O2 வந்துடும். ஸோ நம்ம O2வும் பார்த்துட்டோம், H2வும் பார்த்துட்டோம். பட் நம்ம இன்னும் எதை பார்க்கல, CO2 எங்க வருதுன்னு நம்ம இன்ன வரைக்கும் பார்க்கல, குளுக்கோஸ் எங்க ஃபார்ம் ஆகுதுன்னு நம்ம இது வரைக்கும் பார்க்கல. ஸோ இந்த CO2 எப்படி அது உள்ள எடுத்து எப்படி அது குளுக்கோஸா மாத்த போகுது அப்படிங்கறதா நம்மளுடைய டார்க் ரியாக்ஷன். குளுக்கோஸ் இஸ் ஒன் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ். ஓகேவா, ஆர் பாலிசாக்கரைட்னு சொல்லலாம். சுகர்ஸ்னு கார்போஹைட்ரேட்ஸ் தான். ஸோ கார்போஹைட்ரேட்ல குளுக்கோஸ், ஸ்டார்ச் எல்லாமே வந்துடும். ஓகே, பேர்ல இருக்கு கார்போஹைட்ரேட்ஸ், கார்பன் அண்ட் ஹைட்ரஜன். ஓகேவா, அவ்வளவுதான். சரி, கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் ஃபார்ம்டு. ஓகே, இதுல மேஜரா பாத்தீங்கன்னா there are two types. ஓகேவா, இதுல C3 அப்படின்னு ஒரு சைக்கிள்னு சொல்லலாம். ஓகேவா, C3 பிளான்ட்ஸ்னு இருக்கும். ஓகே, C3 சைக்கிள் அண்ட் C4 சைக்கிள் அப்படின்னு ரெண்டு வேற வேற சைக்கிள்ஸ் இருக்கு டார்க் ரியாக்ஷன்ல. ஓகேவா, பேர்லயே சைக்கிள் கொடுத்தாங்க. சோ இது நம்மளுக்கு வந்து சைக்கிளிக் போட்டோ பாஸ்போரிலேஷன் மாதிரி சுத்தி சுத்தி ஒரு சைக்கிள் மாதிரி தான், ஒரு சர்க்கிள் மாதிரி தான் போகுது. கரெக்டா? ஆமாம் ப்ரோ. ஓகே, இதுல C3 அண்ட் C4ன்னு ரெண்டு இருக்கு. அது என்ன ப்ரோ C3 C4 அப்படின்னா, ஒரு டேபுலர் காலம் போடுவோம். ஓகேவா, அந்த டேபுலர் காலம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஓகே டன். ஒரு நிமிஷம் கைஸ். ஓகே, ஸோ 154%. 155. ஓகே, இங்கிட்டு நம்மளோட C3, இங்கிட்டு C4. ஓகேவா, ஓகே. C3 C4 அப்படின்னா என்னன்னா ஒன்றும் இல்லை, அதாவது இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட் அப்படின்னு எடுத்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட் ஃபார்ம்டு வந்து ப்ராடக்ட் என்ன, ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு ஸ்டேபிள் ப்ராடக்ட்னு போடுவோமா? ஒரு நிமிஷம் கைஸ். ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு ஸ்டேபிள் ப்ராடக்ட் வந்து product contains 3 கார்பன். ஓகேவா, அதாவது முதல்ல ஃபார்ம் ஆகக்கூடிய ஸ்டேபிளான ப்ராடக்ட் என்னது, 3 கார்பன் ப்ராடக்டா இருக்கும். அதாவது இந்த ப்ராடக்ட்ல 3 கார்பன் ஆட்டம் இருக்கும். ஓகேவா, ஓகே ப்ரோ. அதனாலதான் இது C3. புரிஞ்சுதா? புரிஞ்சுது. அப்ப இதை வச்சு நீங்க ஈஸியா C4 சொல்லிருவீங்க ப்ரோ. அப்ப C4னா ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு ஸ்டேபிள் ப்ராடக்ட் கண்டெய்ன்ஸ் 4 கார்பன் ஆட்டம்ஸ். கரெக்ட். First formed stable product contains, என்ன contain பண்ணோம், it contains 4 carbons. ஓகேவா, அதாவது இதுல என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, கார்பன் டை ஆக்சைடு வரும், பிளஸ் ஒரு காம்பவுண்ட் X or Yங்கிற ஒரு காம்பவுண்ட், ஏதோ ஒரு காம்பவுண்ட் இருக்கு, அதோட சேர்ந்து உனக்கு இப்ப C3னா ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு ஸ்டேபிள் ப்ராடக்ட் வந்து C3, அதாவது 3 கார்பன் மாலிகுல் ஆகும். இல்லைன்னா C 4 கார்பன் மாலிகுலா ஒன்று ஃபார்ம் ஆகும். ஓகேவா, அதை வச்சுதான் நம்ம இதை C3 அண்ட் C4ன்னு சொல்றோம். சரி, ஓகே. அப்போ உள்ள எப்படி இருந்தாலும் கார்பன் டை ஆக்சைடு தான் வருது. கரெக்டா? ஆமாம் ப்ரோ, உள்ள கார்பன் டை ஆக்சைடு தான் வருது. சரி,
இப்போ கார்பன் டை ஆக்சைடு வருதுன்னா அது ஏதோ ஒரு மாலிகுலோட போய் பைண்ட் ஆகுது. கரெக்டா? அந்த கார்பன் டை ஆக்சைடு அந்த மாலிகுல் அக்செப்ட் பண்ணுது. கரெக்டா? ஆமா. சோ அதை நான் அக்செப்டர்னு சொல்றேன். ஓகேவா? ஓகே ப்ரோ. இப்போ நல்லா யோசிச்சு பாரு. C4 எடுத்துக்கோங்க. லெட் மீ டேக் a different color. C4 எடுத்துக்கோ. ஓகே ப்ரோ, C4 எடுத்துக்கிட்டேன். அதுல எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு ஸ்டேபிள் ப்ராடக்ட் என்னது? 4 கார்பன் ப்ராடக்ட் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு ஸ்டேபிள் ப்ராடக்ட். சரி, அப்ப எனக்கு ப்ராடக்ட்ல 4 கார்பன் இருக்கு, இங்க ஒரு கார்பன் டை ஆக்சைடு இருக்கு. சோ அப்ப இங்க எக்ஸ்னு ஒரு காம்பவுண்ட், அதாவது நம்மளோட அக்செப்டர் இருக்குல்ல, இதுதான் நம்மளுடைய அக்செப்டர். கரெக்டா? அப்ப அக்செப்டார்ல எத்தனை கார்பன் இருக்கணும்? நல்லா யோசிச்சு பாரு. அதாவது கார்பன் டை ஆக்சைடுல ஒரு கார்பன். சோ அக்செப்டர் பிளஸ் ஒரு கார்பன் கிவ்ஸ் 4 கார்பன். சோ அப்ப அக்செப்டார்ல எவ்வளவு இருக்கணும்? அக்செப்டார்ல 4 - 1 3 கார்பன் இருக்கணுமா? ஆமாம் ப்ரோ. எஸ், இங்க நம்மளுடைய அக்செப்டார் மாலிகுல் contains 3 கார்பன்ஸ். ஓகேவா? 3 கார்பன் ஆட்டம் இருக்கும். அது என்ன ப்ரோ, அந்த அக்செப்டர் மாலிகுலோட பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பாஸ்போ ஈனால் பைருவேட், பெப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? பாஸ்போ ஈனால் சேர்த்துதான் எழுதணும். ஓகே, பாஸ்போ ஈனால் பைருவேட், ஒரே வார்த்தை தான். ஓகேவா? ஐ மீன் ஒரே காம்பவுண்ட் தான், பாஸ்போ ஈனால் பைருவேட். ஓகேவா? ஓகே. சோ இந்த ஷார்ட் ஃபார்ம்ல எப்படி சொல்லுவோம்? we will call it as pep அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே ப்ரோ. சரி, அப்போ யோசிச்சு பாரு. C3ல என்னவா இருக்கணும்? C4ல ஒரு கார்பன் டை ஆக்சைடு வருது, அதே மாதிரி ஒரு கார்பன் டை ஆக்சைடு C3ல வருது. அப்போ C4ல நம்மளுக்கு அக்செப்டர் 3 கார்பனா இருந்துச்சு. சோ அப்ப C3ல நம்மளுடைய அக்செப்டர் ப்ரோ 2 கார்பனாக இருக்கணும். அதுதான் தப்பு. முதல்ல சயின்டிஸ்டும் 2 கார்பனா இருக்கும் தான் நினைச்சாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கும்போது என்ன தெரியுமா தெரிஞ்சிச்சு? இதுல அக்செப்டார் இஸ் 5 கார்பன் மாலிக்யூல். ப்ரோ எப்படி ப்ரோ 5 கார்பன்னா பிளஸ் ஒரு கார்பன் டை ஆக்சைடு சேரும்போது 6 கார்பன் ஆயிருமே. அப்ப நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு ப்ராடக்ட் வந்து 6 கார்பன் ப்ராடக்டா இருந்திருக்கணும். நம்ம அதை C6ன்னு சொல்லியிருக்கணும். அப்படின்னா வெயிட், இங்க நீ ஒரு விஷயத்த நல்லா கவனிக்கணும். என்னத? ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு ப்ராடக்ட் இல்ல, ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஸ்டேபிள் ப்ராடக்ட். ஸ்டேபிள் ப்ராடக்ட். ஓகேவா? இதுல அக்செப்டார் 5 கார்பனா இருக்குல்ல? ஆமாம் ப்ரோ. இந்த 5 கார்பனோட நம்மளுக்கு ஒரு கார்பன் சேர்ந்து ஒரு 6 கார்பன் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுமா? ஆமாம் ப்ரோ. அது ஸ்டேபிள் கிடையாது, இட் இஸ் அன்ஸ்டேபிள். அது அந்த ஃபார்ம்ல எக்ஸிஸ்ட் ஆக முடியாது. ஓகேவா? அது உடனே என்னவாயிரும்? 2 3 கார்பன் மாலிகுலா உடஞ்சிரும். ஓகேவா? 2 3 கார்பன் மாலிகுலா உடஞ்சிரும். இந்த 3 கார்பன் மாலிகுல் தான் ஸ்டேபிள். ஓகேவா? இந்த 3 கார்பன் மாலிகுல் தான் ஸ்டேபிள். ஓகேவா? புரிஞ்சுச்சா? அதாவது நம்மளுடைய 5 கார்பன் மாலிகுலோட ஒரு கார்பன் டை ஆக்சைடு சேர்ந்து ஒரு 6 கார்பன் மாலிகுலா வரும். திஸ் இஸ் அன்ஸ்டேபிள். ஓகேவா? ஓகே. இந்த 6 கார்பன்ல இருந்து அது 2 3 கார்பன் மாலிகுலா. ஒரு நிமிஷம், 3 கார்பன், ஒரு நிமிஷம், திரும்பி எழுதுறேன். 5C plus CO2 gives 6 கார்பன் மாலிகுல் which is unstable. இந்த அன்ஸ்டேபிள் எப்படி பிரேக் ஆயிரும்? நம்மளுக்கு 3 கார்பன் மாலிகுல், அது எத்தனை? 2 3 கார்பன் மாலிகுலா பிரேக் ஆயிரும். ஓகேவா? சோ இப்ப இது 2 3 கார்பன் மாலிகுலா பிரேக் ஆனிச்சுல்ல, அந்த ஃபைனலி ஃபார்ம்டு 3 கார்பன் மாலிகுல் தான் நம்மளுக்கு ஸ்டேபிளா இருக்கும். அதனாலதான் இதை C3 சைக்கிள்னு சொல்றோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு ஸ்டேபிள் ப்ராடக்ட் என்னது? 3 கார்பன் மாலிகுல். அதுக்கு முன்னாடி ஃபார்ம் ஆன 6 கார்பன் மாலிகுல் அன்ஸ்டேபிள். கரெக்டா? சோ அதனாலதான் இதோடைய பெயர் C3. பட் இதோட அக்செப்டர் 5 கார்பன் மாலிகுல். அந்த அக்செப்டரோட பேர் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்ச பேர் தான், RUBP, ரிபுலோஸ் பிஸ்பாஸ்பேட். ஞாபகம் இருக்கா? தி மோஸ்ட் abundant protein in the entire biosphere. கரெக்டா? தி மோஸ்ட் abundant ஒரு இது in the entire biosphere சொல்லி நம்ம எங்க படிச்சோம்? We have learned this in biomolecules. ஞாபகம் இருக்கா?
ஆர்யூபிபி. பட் ப்ரோ நம்ம அங்க ஆர்யூபிபி படிக்கல அப்படின்னா, எஸ் நீங்க கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கீங்களான்னு தான் செக் பண்ண. நம்ம இப்ப இங்க என்ன படிச்சோம்? ஆர்யூபிபி படிச்சோமா இல்ல வேற எதுவும் படிச்சோமா? ப்ரோ பயோமாலிகுல்ஸ் நம்ம வந்து அனிமல் கிங்டம்ல மோஸ்ட் அபண்டன்டா இருக்கிறது கொலேஜன் அப்படிங்கக்கூடிய புரோட்டீன். ஓகே, கொலேஜன் கரெக்ட் தான். சரி, அப்போ மொத்த பயோஸ்பியர்லயும் அனிமல் கிங்டம்ல கொலேஜன் ஓகே, மொத்த பயோஸ்பியர்லயும் என்னது? யோசிங்க. மொத்த பயோஸ்பியர்லயும் என்னது நம்ம படிச்சிருக்கோம்? ருபிஸ்கோ. ஞாபகம் இருக்கா? என்னது? ருபிஸ்கோ. ஆர்யூபிபி கிடையாது. ரிபுலோஸ் பிஸ்பாஸ்பேட் கார்பாக்சிலேஸ் ஆக்சிஜனேஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு என்சைம். ஓகேவா? மோஸ்டா என்சைம்ஸ் எல்லாம் புரோட்டீனேஷியஸ் தான், ஆல்ரெடி படிச்சிருக்கோம். சோ ஆர்யூபிபி இஸ் a protein. சரியா? அதாவது ருபிஸ்கோ இஸ் a protein. ஓகேவா? ஓகே. சோ இந்த ஆர்யூபிபி மாலிகுல்ல கார்பாக்சிலேஸ், அதாவது கார்பன் டை ஆக்சைடு அட்டாச் பண்றதோ, கார்பன் அட்டாச் பண்றதோ இல்லைன்னா ஆக்சிஜன் அட்டாச் பண்றதோ, இந்த ரெண்டுல ஏதோ ஒரு ஃபங்க்ஷனை பண்றதுதான் ருபிஸ்கோ. ஓகேவா? அதை பத்தி தெளிவா சொல்றேன். இப்போதைக்கு ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு செக் மாதிரி தான். ஓகேவா? ஆர்யூபிபிங்கிறது மோஸ்ட் அபண்டன்ட் கிடையாது, ருபிஸ்கோ தான் மோஸ்ட் அபண்டன்ட். அண்ட் இந்த C3ல ருபிஸ்கோவும் வரும். ஓகேவா? ஓகே ப்ரோ. சரி, இந்த ருபிஸ்கோங்கிறது ஆர்யூபிபி ரிபுலோஸ் பிஸ்பாஸ்பேட். சரியா? அதுல என்ன வந்துச்சு நம்மளுக்கு? கார்பாக்சிலேஸ் ஆக்சிஜனேஸ் கூட சேர்ந்து வந்துச்சு. அது மட்டும் இங்க வராது. ஓகேவா? ஓகே. இட் இஸ் a 5 கார்பன் மாலிகுல். அதையும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. சோ நவ் எக்ஸாம்பிள்ஸ்க்கான டைம். எக்ஸாம்பிள் இல்ல, C3 சைக்கிள் நம்ம AKA, அதாவது ஆல்சோ நோன் அஸ் இத கேல்வின் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? கேல்வின் சைக்கிள். இந்த பேர் எங்க கேட்ட மாதிரி இருக்குல்ல? ஆமாம் ப்ரோ, இந்த சாப்டர் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சயின்டிஸ்ட் பேர் பார்த்தோம்ல. எஸ், அவரே தான். இட் இஸ் நேம்ட் ஆஃப்டர் ஹிம். அவர் இதுல நிறைய ரிசர்ச் பண்ணதுனால அவரோட பேர் தான் இதுக்கு வச்சிருக்காங்க. அதாவது மெல்வின் கேல்வின் சைக்கிள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த சயின்டிஸ்டோட பேர் மெல்வின் கேல்வின். சோ C3 சைக்கிள் தான் கேல்வின் சைக்கிள்னு சொல்றோம். ஓகேவா? ஓகே ப்ரோ, C3 சைக்கிள் தான் கேல்வின் சைக்கிள்னு சொல்றோம். இதே இது C4 பக்கம் வாங்க. C4 ரெண்டு சயின்டிஸ்ட் சேர்ந்து கண்டுபிடிச்சாங்க. சோ அவங்க ரெண்டு பேரோட பேரையும் சேர்த்துட்டாங்க. ஓகேவா? AKA, அதாவது ஆல்சோ நோன் அஸ் ஹேட்ச் அண்ட் ஸ்லாக் பாத்வே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஹேட்ச் அண்ட் ஸ்லாக் பாத்வே. அதாவது ஹேட்ச்ங்கிறது ஒரு சயின்டிஸ்ட், ஸ்லாக்ங்கிறது இன்னொரு சயின்டிஸ்ட். சரியா? ஹேட்ச் அண்ட் ஸ்லாக் பாத்வே. ஓகேவா? ஓகே, டக்குன்னு ஒரு சின்ன ரீகேப் மாதிரி கொடுத்துறேன். C3ல ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஸ்டேபிள் ப்ராடக்ட் 3 கார்பன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு ப்ராடக்ட்னு எடுத்தோம்னா 6 கார்பன் ப்ராடக்ட். பட் ஆனா அது அன்ஸ்டேபிள். இட் பிரேக்ஸ் டவுன் இன்டு 2-3 கார்பன் மாலிகுல்ஸ். சோ C3ங்கிறதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட் ஃபார்ம்டு 3 கார்பன் ஆட்டம் உள்ள ஒரு ப்ராடக்ட். சோ அதை C3 அப்படின்னு சொல்லிட்டோம். C4 எடுத்தோம்னா அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு ஸ்டேபிள் ப்ராடக்ட் 4 கார்பன் ப்ராடக்ட். சோ அதனால தான் C4ன்னு சொல்றோம். இப்போ இது இந்த கார்பன் டை ஆக்சைடை அக்செப்ட் பண்ணக்கூடிய மாலிகுல தான் அக்செப்டர்னு சொல்றோம். சோ இங்க C3ல அக்செப்டர் என்னது? கார்பன் டை ஆக்சைடு அக்செப்டர் 5 கார்பன் மாலிகுல். எல்லாரும் 2 கார்பன் நினைப்போம், பட் ஆனா அது 5 கார்பன் மாலிகுல். ஏன்னா இது 5 கார்பன்ல இருந்தா ஒரு கார்பன் டை ஆக்சைடு அப்சர்வ் பண்ணி 6 கார்பன் ஆகும். 6 கார்பன்ல இருந்து பிரேக் டவுன் ஆகி 3 கார்பனா வரும். அந்த 5 கார்பன் மாலிகுலோட பேர் தான் RUBP, அதாவது ரிபுலோஸ் பிஸ்பாஸ்பேட். ஓகேவா? நம்ம அந்த ருபிஸ்கோல பார்த்ததுல அந்த கார்பாக்சிலேஸ் ஆக்சிஜனேஸ் மட்டும் எடுத்துருங்க, மிச்சம் உள்ளதுதான் இந்த RUBP. சரியா? ஓகே. இதே C4ல அக்செப்டர்னு பார்த்தோம்னா நம்மளுடைய 3 கார்பன் மாலிகுல், அதாவது பாஸ்போயினால் பைருவேட், பெப்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே. C3க்கு இன்னொரு பெயர், இட் இஸ் நேம்ட் ஆஃப்டர் தி சயின்டிஸ்ட் மெல்வின் கேல்வின். சோ இதை கேல்வின் சைக்கிள்னு சொல்லுவோம். C4 ஹேட்ச் அண்ட் ஸ்லாக் பாத்வேன்னு சொல்லுவோம். ஓகேவா? C4 ஹேட்ச் அண்ட் ஸ்லாக், C3 கேல்வின் சைக்கிள். இது ஏன் இம்பார்ட்டன்ட் சொல்றேன்னா, உங்களுக்கு கொஸ்டின்ல வரும்போது C3 சைக்கிள் C4 சைக்கிள் கொடுக்காம கேல்வின் சைக்கிள்ல ஃபர்ஸ்ட் அக்செப்ட், அதாவது ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஸ்டேபிள் ப்ராடக்ட் எத்தனை கார்பன் மாலிகுல், அதாவது உங்களுக்கு C3 சைக்கிள்ல எத்தனை கார்பன் நீங்க ஈஸியா சொல்லிடுவீங்க, 3க்கு 3 அப்படின்னு சொல்லிடலாம். பட் இப்ப கேல்வின் சைக்கிள்னு நான் கொடுத்துட்டேன். ஒரு சிலர் நீங்க ஒழுங்கா C3ங்கிறது கேல்வின், C4ங்கிறது ஹேட்ச் அண்ட் ஸ்லாக்னு படிக்காம போயிருந்தா நீங்க யூ மைட் கன்ஃபியூஸ். உங்களுக்கு அந்த எக்ஸாம் ஹால் வச்சு தோணும், ஆஹா நம்ம C3 C4 படிச்சிருக்கோம், அது என்ன கேல்வின் சைக்கிள்,
போர்ஷன்ல படிக்காததா இருக்கே அப்படின்னு நினைக்க கூடாது. ஓகேவா? சோ இந்த கேல்வின் சைக்கிள் அண்ட் ஹேட்சன்ஸ் லாக் குழப்பிடாதீங்க. கேல்வின் சைக்கிள் இஸ் ஃபார் C3 அண்ட் ஹேட்சன்ஸ் லாக் இஸ் ஃபார் C4. ஓகேவா? ஓகே. அண்ட் அக்செப்டாரும் நல்லா வச்சுக்கோங்க. இங்க C3ல வந்து 5 கார்பன், அதையும் குழப்பிடக்கூடாது. ஓகேவா? ஓகே ப்ரோ. சரி, இப்போ கொஞ்சம் இன்டெப்தா போகுமா? போகலாம். இப்போ இந்த லெக்சர்ல இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா C3 மட்டும் தான் பார்க்க போறோம். ஓகேவா ப்ரோ? அப்ப C3 அவ்வளவு பெரிய டாபிக் அப்படின்னா கிடையவே கிடையாது. மேக்சிமம் இந்த லெக்சர் வந்து இன்னும் ஒரு 30 மினிட்ஸ் ஆர் 40 மினிட்ஸ் வேணா போகலாம். ஓகேவா? C3 மட்டும் தான் பார்க்க போறோம். காரணம் என்ன அப்படின்னா, நான் லாஸ்டா ஒரு டாபிக் வரும்னு சொன்னேன் தெரியுமா? ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் போட்டோசிந்தசிஸ். ஆமாம் ப்ரோ, அதை நீங்க C4ஓட சேர்த்து பார்த்தாதான் உங்களுக்கு கிளீனா புரியும். ஓகேவா? சரி ப்ரோ, அப்ப C4 அது எல்லாத்தையும் இதே லெக்சர்ல சேர்த்துற வேண்டியது என்ன அப்படின்னா, அது மொத்தமா நான் சேர்த்தேன்னா எனக்கு லெக்சர் வில் பி அரௌண்ட் ஒரு 2.5 இல்லைன்னா 240 கிட்ட போயிரும். ஓகேவா? 2.5 இல்ல 240 கிட்ட போயிரும். அவ்வளவு லென்த்தியான லெக்சர் எதுக்கு? இன்னைக்கு இதை படிங்க, ரிவைஸ் இட். NCERT டெய்லி ரீட் பண்றீங்கல்ல, திரும்பி இன்னைக்கு உட்காந்து எக்ஸ்ட்ராவா ஏதாவது படிங்க. ஓகேவா? 1 hour லெக்சர்னா மீதி டைம் சும்மா இருக்காதீங்க. பிளான் இட் லைக் டெய்லியும் உங்களுக்கு 2 hour லெக்சர் தான். நான் இப்போ 140ல முடிக்கிறேன் இல்ல 150ல முடிக்கிறேன்னா அந்த 10 to 15 மினிட்ஸ் வேஸ்ட் பண்ணாதீங்க. எய்தர் லெக்சர் வச்சு திரும்பி ரிவைஸ் பண்ணுங்க, இல்லையா திரும்பி NCERT எடுத்து ரீட் பண்ணுங்க. NCERT உள்ள சம்ஸ் சால்வ் பண்ணுங்க. பிசிக்ஸ்லாம், கெமிஸ்ட்ரியிலுமே NCERT சால்வ் பண்ணுங்க. PCB மூணுத்துக்குமே NCERT இஸ் தி கோர். ஓகேவா? கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் நீங்க எங்க வீடியோஸ்க்கு வரீங்க, புரியுதா? மத்தபடி அதை தாண்டி நீங்க கண்டிப்பா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கெல்லாம் இப்ப போயிட்டு இருக்கல பீரியாடிக் கிளாசிபிகேஷன் சாப்டர், அதுக்கெல்லாம் நீங்க கண்டிப்பா NCERT படிக்கணும். ஓகேவா? ப்ரோவே சொல்லிருப்பாப்ல, பட் இருந்தாலும் சொல்றேன், நீங்க கண்டிப்பா அதுக்கு NCERT படிச்சுதான் ஆகணும். ஓகேவா? அஃப்கோர்ஸ் பீயிங் PCB ஸ்டூடெண்ட், அதாவது பீயிங் நீட் ஆஸ்பிரண்ட், நம்மளுக்கு மெமரைஸ் பண்றது ஒன்றும் அவ்வளவு கஷ்டமான வேலை கிடையாது. நம்ம பயாலஜிலே மெமரைஸ் பண்ணி பழகிட்டோம். கரெக்டா? ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நம்மளுக்கு மோஸ்ட் ஆஃப் தி ஆஸ்பிரன்ஸ்க்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஒரு சில ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி மைட் பி டிஃபிகல்ட். ஓகேவா? அதாவது ஞாபகம் வச்சுக்க முடியாது, ஏகப்பட்ட கண்டென்ட் ஒரு சம்மந்தமே இல்லாம எக்ஸெப்ஷன் எக்ஸெப்ஷன் எக்ஸெப்ஷனும்பா. எதனால எக்ஸெப்ஷன் சொல்ல முடியாது. ஓகேவா? இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இஸ் லைக் தட். சொல்லப்போனா கெமிஸ்ட்ரி அப்படிதான். ஸோ அதுல இன்ஆர்கானிக் வந்து ஏகப்பட்ட ஃபேக்சுவல் திங்கா தான் இருக்கும். லைக் நம்ம அனிமல் கிங்டம்லாம் படிச்சோம்ல, இதுல இது இருக்கும், இதுக்கு இதுதான் எக்ஸாம்பிள், அவ்வளவுதான், மனப்பாடம் பண்ணிக்கோ. அதேதான் இங்க இன்ஆர்கானிக்லயும். இந்த எலமெண்ட் இந்த பீரியாடிக் குரூப் எடுத்தீங்கன்னா இதுல இது இருக்கும், இப்படி இப்படி இருக்கும், இதுதான் எலமெண்ட்ஸ், மனப்பாடம் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் குரூப் எடுத்தா இது இருக்கும், இப்படி இப்படி இருக்கும், இதுதான் எலமெண்ட்ஸ், மனப்பாடம் பண்ணிக்கோ. அப்படியே தான் போகும். ஓகேவா? ஸோ அதுக்கெல்லாம் நீங்க கண்டிப்பா NCERT ரீட் பண்ணணும். நீங்க எப்படி பயாலஜி லைன் பை லைன் அண்டர்லைன் பண்ணி படிப்பீங்களோ அதே மாதிரி அதுக்கு நீங்க கண்டிப்பா அண்டர்லைன் பண்ணி படிக்கணும். ஓகேவா? பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க NCERT லைட்டா ரீட் பண்ணா போதும். நீங்க அண்டர்லைன் பண்ணி மனப்பாடம் பண்ணுங்கிற லெவலுக்குலாம் பிசிக்ஸ் தேவையில்லை. அதுல இருக்கக்கூடிய ஒரு சில கான்செப்சுவல் திங், ஒரு சில தியரி பேஸ்ட் திங்ஸை நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். அண்ட் பிசிக்ஸ்ல NCERTயோட எல்லா புக் பேக் சம்ஸ், சால்வ்ட் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நீங்க சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஓகே. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் வாங்க திரும்பி லெக்சருக்குள்ள போவோம். சொன்ன மாதிரி இதுல நம்ம C3 சைக்கிள் தான் பார்க்க போறோம். ஓகேவா? C4ஓட சேர்த்து நம்ம அந்த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் பார்த்தாதான் உங்களுக்கு ஒரு ஃப்ளோவோட அந்த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங்கும் புரியும். ஓகேவா? இல்லைன்னா உங்களுக்கு ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் புரியாது, நீங்க மக்கப் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ அந்த C3 பார்க்கும்போது நம்ம லைட்டா அப்பப்போ அப்படியே அந்த C4 லைட்டா ஒரு டச் விட்டுட்டு வந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ வாட் ஆர் வி கோனா லுக் நவ்? இப்ப நம்ம பார்க்க போறது நம்மளுடைய C3 சைக்கிள். ஓகேவா? C3 சைக்கிள். ஓகே. C3 சைக்கிளுக்கு இன்னொரு பேர் என்ன? AKA மெல்வின் சைக்கிள். அது மேலே போட்டோம், ஸோ திரும்பி போட வேண்டாம். ஓகே. C3 சைக்கிள் அப்படிங்கிறது இட் இஸ் அ யூனிவர்சல் சைக்கிள். ஓகேவா? இட் இஸ் யூனிவர்சல். அதாவது C3 பிளான்ஸ் C4 பிளான்ஸ் இருக்கும். அதாவது C3 மட்டும் பண்ணக்கூடியது C3 பிளான்ஸ். அதாவது C3 சைக்கிள் மட்டும் நடக்கக்கூடிய பிளான்ஸ் பேர் வந்து C3 பிளான்ஸ் சொல்லுவோம். அது எல்லாத்தையும் C3 பிளான்ஸ் கேட்டகரிக்குள்ள கொண்டு வந்துருவோம். ஓகேவா? C4 பிளான்ஸ் அப்படிங்கறது எதை சொல்லுவோம்னா, C4 சைக்கிள் நடக்கிறது C4 பிளான்ஸ். இங்க நல்லா கவனி, C3 சைக்கிள் மட்டும் நடக்கிறது C3 பிளான்ஸ். ஓகேவா? C4 சைக்கிள் நடக்கிறது C4 பிளான்ஸ். நான் அந்த இடத்துல C4 மட்டும் நடக்கிறது நான் சொல்லல. ஓகேவா? பிகாஸ் C4 சைக்கிள் நடக்கக்கூடிய பிளான்ஸ்லயும் C3 சைக்கிள் நடக்கும். C4 சைக்கிள் அக்கராகக்கூடிய பிளான்ஸ் எல்லாத்துலயும் C3 சைக்கிளும் நடக்கும். ஓகேவா? பட் C3 பிளான்ஸ் நீ எடுத்தீங்கன்னா அதுல C3 மட்டும் தான் இருக்கும். C4 பிளான்ஸ் எடுத்தா போத் C3 and C4 இருக்கும். ஓகேவா?
C4 பிளான்ஸ் எடுத்தா போத் C3 and C4 இருக்கும். C3 பிளான்ஸ் எடுத்தா C3 மட்டும் தான் இருக்கும், C4 இருக்காது. அப்படி பார்த்தா நம்மளோட C3 சைக்கிள் இட் இஸ் யூனிவர்சல். மெயினா நம்ம பிளான்ட் ரெண்டு தான் பிரிக்கிறோம், C3 சைக்கிள் C4னு பிரிக்கிறோம். போத் C3 and C4 ரெண்டுத்திலுமே நம்மளுக்கு C3 சைக்கிள் நடக்க தான் போகுது, கரெக்டா? சோ C3 சைக்கிள் இஸ் யூனிவர்சல் இன் ஆல் பிளான்ஸ். எல்லா பிளான்ஸ்லயும் C3 சைக்கிள் நடக்கும். ஓகே சரி ப்ரோ, எல்லா பிளான்ஸ்லயும் நடக்கும். எந்த பொசிஷன்ல நடக்கும், ஆர் எந்த ஆரிஜினல் ஆர் எந்த செல்ல நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, it takes place in mesophil cells. ஓகேவா, mesophil cellsல நடக்கும். it takes place in mesophil cells. ஓகேவா, mesophil cells ஞாபகம் இருக்குல்ல, anatomy of flowering plantsல படிச்சோமே, அந்த ground tissue system of leaf, chloroplast containing parenchymatous thin walled parenchymatous cells, கரெக்டா? அதுதான் நம்மளுடைய mesophil cells. அந்த mesophil cellsல தான் நம்மளுடைய C3 சைக்கிள் நடக்க போகுது. ஓகேவா? ஓகே ப்ரோ, சரி. இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி, நம்ம எப்படி மேல லைட் ரியாக்ஷனுக்கு ஃப்ளோ சார்ட் படிச்சோமோ அதே மாதிரி படிக்க போறோம். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்மளுடைய RUBP போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம். ஓகே, RUBPங்கிறது எத்தனை கார்பன் மாலிகுல்? இட் இஸ் a 5 கார்பன் மாலிகுல், கரெக்டா? ஆமாம் ப்ரோ. சோ 5 கார்பன் மாலிகுல் நான் போட்டிருக்கேன். ஓகேவா? ஓகே, இதுதான் நம்மளுடைய 5 கார்பன் மாலிகுல். சரியா? இது பேர் என்ன? this is named as RUBP. ஓகேவா, ரிபுலோஸ் பிஸ்பாஸ்பேட். ஓகேவா? ஓகே, சோ இந்த RUBPல நம்ம என்ன நடக்கும்னு பார்த்திருக்கோம். RUBPல நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடு உள்ள வந்து அட்டாச் ஆகும், கரெக்டா? ஆமாம் ப்ரோ. ஒரு நிமிஷம். சோ நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடு வருது. ஓகேவா? CO2. wait, let me choose another color. வெளிய இருந்து CO2 உள்ள வருது. ஓகே, இப்படி இந்த RUBPயோட கார்பனை ஆட் பண்றது, கார்பன் டை ஆக்சைடு நம்மளுக்கு கார்பன் தான் ஆட் ஆக போகுது, கரெக்டா? ஆமா. இந்த கார்பனை ஆட் பண்றது ஒரு என்சைமேட்டிக் ப்ராசஸ். அதாவது ஒரு என்சைம் இந்த இடத்துல ஆக்ட் ஆகும். என்ன ப்ரோ என்சைம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த என்சைமின் பெயர் தான் ருபிஸ்கோ. ஞாபகம் இருக்கா இல்லையா? ஒரு நிமிஷம். ருபிஸ்கோ. ஓகேவா, அதாவது ரிபுலோஸ் பிஸ்பாஸ்பேட் கார்பாக்சிலேஸ் ஆக்சிஜனேஸ். அதாவது எய்தர் அடிஷன் ஆஃப் கார்பன் பண்ணும் இல்ல அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் பண்ணும். ஓகேவா? ஓகே ப்ரோ. சோ இந்த இடத்துல கார்பன் டை ஆக்சைடு வந்து கார்பன் ஆட் பண்ண போறோம். சோ ருபிஸ்கோ யூஸ் பண்றோம், கார்பாக்சிலேஸ் என்சைமா யூஸ் பண்றோம். ஓகே, இந்த ருபிஸ்கோ சேர்ந்த உடனே இது என்னவாக மாறும்? நம்மளுடைய CO2 இது நம்மளுடைய CO2. சரி, சாரி. ஓகே, இப்போ நம்மளுக்கு இந்த 5 கார்பன் மாலிகுலும் காப்பி பேஸ்ட், இந்த 5 கார்பன் மாலிகுலோட நம்மளுடைய என்னது சேரும்? நம்மளோட கார்பன் மாலிகுல் சேர்ந்துரும், கரெக்டா? கார்பன் ஆட்டம் சேர்ந்துரும். எஸ். சோ இப்படி கார்பன் ஆட்டம் சேர்ந்ததுதான் நம்மளுடைய என்னது? 6 கார்பன் அண்ட் அன்ஸ்டேபிள் ப்ராடக்ட், கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. சோ இது ஒரு 6 கார்பன் அன்ஸ்டேபிள் ப்ராடக்ட். ஓகே, திஸ் இஸ் அவர் 6 கார்பன் அன்ஸ்டேபிள் ப்ராடக்ட். ஓகேவா? ஓகே, அன்ஸ்டேபிள் ப்ராடக்ட். அப்ப இதுல இருந்து அது என்னவாக போகுது? நம்மளுக்கு ஒரு 3 கார்பன் மாலிகுலாக மாறும், கரெக்டா? ஆமாம் ப்ரோ, இது நம்மளுக்கு ஒரு 3 கார்பன் மாலிகுலா மாறும், கரெக்டா? கரெக்ட். வெயிட், அந்த 3 கார்பன் மாலிகுலோட பேர் தான் பாஸ்போகிளிசரேட். ஓகேவா? என்னது? பாஸ்போகிளிசரேட், PGA அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? பாஸ்போகிளிசரேட்,
PGA எத்தனை வரும்? 2 பாஸ்போகிளிசரேட் வரும். ஓகேவா? 2 PGA வரும். எழுதுறேன், வெயிட் பண்ணுங்க. இது வந்து 3 கார்பன் மாலிக்யூல் கரெக்டா? எஸ். இங்க நம்மளுடைய 3 வெயிட் பண்ணுங்க, ரெட் கலர் யூஸ் பண்றேன். 3 பாஸ்போ கிளிசரேட். ஓகேவா? கிளிசரேட். ப்ரோ 2 தானே வரும்னு சொன்னீங்க, இங்க என்ன 3 போட்டிருக்கீங்கன்னா இந்த 3 it does not mean that அங்க 3 பாஸ்போகிளிசரேட் வருதுன்னு அர்த்தம் இல்ல. நம்மளுடைய கிளிசரேட் மாலிக்யூல், கிளிசரேட் அப்படிங்கிறது இட் இஸ் a 3 கார்பன் மாலிக்யூல். ஓகேவா? 1 2 3. இதுல நம்மளுடைய மெயின் ஃபங்க்ஷனல் குரூப் இப்போ இந்த கார்பன்ல இருக்குன்னு வச்சுக்கோ, இதை வந்து ஃபர்ஸ்ட் கார்பன் போட்டுக்கலாம். மெயின் ஃபங்க்ஷனல் குரூப் இங்க இருக்கு. ஓகேவா? ஓகே. இதுல இருந்து செகண்ட் கார்பன் அண்ட் தேர்ட் கார்பன்ல நம்மளுடைய பாஸ்பேட் மாலிக்யூல் அட்டாச் ஆயிருக்கு, PO4 அட்டாச் ஆயிருக்கு. ஓகேவா? சோ அதனாலதான் இத 3 பாஸ்போகிளிசரேட்னு சொல்றோம். புரியுதா? இது மெயின் ஃபங்க்ஷனல் குரூப்ல இருந்து 3வது கார்பன் ஆட்டம்ல நம்மளுக்கு பாஸ்பேட் குரூப் அட்டாச் ஆயிருக்கு. சோ இத 3 பாஸ்போகிளிசரேட்னு சொல்றோம். இங்க 3 போடுறது அந்த பாஸ்போ அப்படிங்கக்கூடியதோட பொசிஷன் தானே தவிர இட் இஸ் நாட் டிஸ்பிளேயிங் ஆர் இட் இஸ் நாட் ஷோயிங் இட்ஸ் குவான்டிட்டி. ஓகேவா? இதோட குவான்டிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணல, இதோட பொசிஷனை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகேவா? ஓகே ப்ரோ. சரி, இப்ப இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து நம்மளுக்கு 3 பாஸ்போகிளிசரேட்ல இருந்து நம்மளுக்கு ரெடக்ஷன் அப்படின்னு ஒரு ஸ்டெப் நடக்கும். ஓகேவா? இந்த ஸ்டெப் பேர் என்ன? திஸ் இஸ் வெயிட் ரெடக்ஷன். ஓகேவா? இந்த ரெடக்ஷன் நடக்கிறது மூலமா நம்மளுக்கு இது என்னவாக கன்வெர்ட் ஆயிரும்? இட் கன்வெர்ட்ஸ் இன்டு ட்ரையோஸ் பாஸ்பேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாலிகுலா கன்வெர்ட் ஆயிரும். ஓகேவா? ட்ரையோஸ் பாஸ்பேட் அப்படிங்கக்கூடிய ஒரு மாலிகுலா கன்வெர்ட் ஆயிரும். ஓகே. இந்த ட்ரையோஸ் பாஸ்பேட் அப்படிங்கிற மாலிகுலா கன்வெர்ட் ஆகுது இல்ல? ஆமாம் ப்ரோ. இந்த இதுல இருந்து நம்மளுக்கு ஒரு கார்பன் ஆட்டம் உள்ள போயிரும். ஓகேவா? let me use different color. ஒரு கார்பன் ஆட்டம் உள்ள போயிரும். ஓகே. இந்த ட்ரையோஸ் பாஸ்பேட்ல இருந்து திரும்பியது RUBPக்கு வந்துரும். ஓகேவா? இங்க ப்ராசஸோட பேரு ரிடக்ஷன் அப்படிங்கிற மாதிரி, இங்க ப்ராசஸ் உடைய பெயர் ரீஜெனரேஷன். ஓகேவா? ரீஜெனரேஷன். திரும்பி அந்த RUBP அப்படிங்கக்கூடிய ப்ராடக்ட் ரீஜெனரேட் ஆயிருச்சு. நம்மளோட ட்ரையோஸ் பாஸ்பேட்ல இருந்து 2 ட்ரையோஸ் பாஸ்பேட் இருக்கு, அதுல ஒரே ஒரு கார்பன் மட்டும் உள்ள வந்தோன்னே மிச்சம் இருக்கிறது எவ்வளோ? 3 3 6. 6ல 1 போயிருச்சுன்னா 5 இருக்கும். அந்த 5 திரும்பி ரீஜெனரேட் ஆகி நம்மளோட RUBP ஆகிரும். ஓகேவா? புரிஞ்சிச்சா? அவ்வளவுதான். C3 சைக்கிள் அவ்வளவுதான். ஓகேவா? சிம்பிள். என்னது? நம்மளோட RUBP இருக்கு, அதுல கார்பன் டை ஆக்சைடு ஆட் ஆக போகுது. அது ஆட் ஆக போகுதுன்னா என்ன அர்த்தம்? நம்மளுக்கு கார்பாக்சிலேஷன் நடக்க போகுது. C வந்து ஆட் ஆக போகுது. சோ அப்ப கார்பாக்சிலேஷன் நம்மளுக்கு ஒரு என்சைம் தேவை. அந்த என்சைம் தான் இங்க ருபிஸ்கோ, ரிபுலோஸ் பிஸ்பாஸ்பேட் கார்பாக்சிலேஸ் ஆக்சிஜனேஸ். ஓகே. அந்த ருபிஸ்கோ அப்படிங்கக்கூடிய என்சைமோட ஆக்டிவிட்டி மூலமா நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடு ஆட் ஆயிருச்சு. அது என்னவா ஃபார்ம் பண்ணுது? நம்மளோட ஒரு 6 கார்பன் அன்ஸ்டேபிள் ப்ராடக்டா ஃபார்ம் பண்ணுது. ஒரு அன்ஸ்டேபிள் 6 கார்பன் ப்ராடக்டா ஃபார்ம் பண்ணுது. அண்ட் அந்த அன்ஸ்டேபிள் ப்ராடக்ட் நம்மளுக்கு உடஞ்சு நம்மளுடைய 3 பாஸ்போகிளிசரேட் ஃபார்ம் ஆகுது. இந்த 3 பாஸ்போகிளிசரேட் வந்து ரெடியூஸ் ஆகி, அதாவது ரெடக்ஷன் ஸ்டெப் அண்டர்கோ பண்ணி அது ட்ரையோஸ் பாஸ்பேட் கொடுக்குது. ட்ரையோஸ் பாஸ்பேட்ல இருந்து திரும்பி, அதாவது ட்ரையோஸ் பாஸ்பேட்ல இருந்து ஒரு கார்பன் மாலிகுல் உள்ள பிக்ஸ் ஆகி போயிரும். ஓகேவா? இன்னும் மிச்சம் இருக்கக்கூடிய 5 திரும்பி ரீஜெனரேட் ஆகி RUBP ஆயிரும். ஓகேவா? ஓகே. சரி, இந்த கார்பன் மாலிகுல் இப்ப உள்ள போதே நம்மளுக்கு தேவை 6 கார்பன் உள்ள குளுக்கோஸ். கரெக்டா? சரி, ஓகே. குளுக்கோஸ்னு வச்சுக்கோ. குளுக்கோஸ் ஆர் ஸ்டார்ச் n நம்பர் ஆஃப் கார்பன் கூட இருக்கலாம். ஓகேவா? 1000 2000 1,00,000 அப்படி கூட இருக்கலாம். ஓகே ப்ரோ. அப்ப நம்மளுக்கு ஆனா இங்க ஒரே ஒரு கார்பன் தானே வருது அப்படின்னா, எஸ், இங்க உனக்கு ஒரு கார்பனை தான்
பிக்ஸ் பண்ணி உள்ள அனுப்பியிருக்கு. ஓகேவா, ஒரு சைக்கிளுக்கு ஒரு கார்பன் பிக்ஸ் ஆகுது. இதே மாதிரி இந்த சைக்கிள் இதை திரும்பி 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 பண்ணி இது என்ன பண்ணும், 6 கார்பன் உள்ள அனுப்பிடுச்சுன்னு வச்சுக்கோ. நம்மளுக்கு 6 பிக்ஸான கார்பன் சேர்ந்து நம்மளுடைய நம்மளுடைய குளுக்கோஸா மாறிடும். ஓகேவா, இட் டர்ன்ஸ் இன்டு குளுக்கோஸ். ஓகே, சோ அப்போ ஒரு மாலிகுல் ஆஃப் குளுக்கோஸ் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு எத்தனை C3 சைக்கிள் அண்டர்கோ பண்ணிருக்கணும், 6, அதாவது 6 C3 சைக்கிள் அண்டர்கோ பண்ணிருக்கணும். ஓகேவா, 6 C3 சைக்கிள் அண்டர்கோ பண்ணிருக்கணும். ஓகே, சேஞ்ச் ஸ்டைல். 6 C3 சைக்கிள் அண்டர்கோ பண்ணிருக்கணும். ஓகேவா, ஓகே, அப்பனாதான் நம்மளுடைய ஒரே ஒரு கார்பன் வருது, ஒரே ஒரு குளுக்கோஸ் மாலிகுல் ஃபார்ம் ஆகும். ஓகேவா, only after 6 Kelvin cycles, one molecule of glucose is formed. ஓகேவா, ஓகே. சோ இதுல 2 மேஜரான ஸ்டெப்னு எடுத்தோம்னா என்னதெல்லாம், நம்மளுடைய ரெடக்ஷன் அண்ட் ரீஜெனரேஷன். கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. சரி, இந்த ரெடக்ஷன் அண்ட் ரீஜெனரேஷன்ல நம்மளுக்கு என்னது யூட்டிலைஸ் ஆகும், நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். டார்க் ரியாக்ஷன் இஸ் டிபெண்டன்ட் ஆன் லைட் ரியாக்ஷன். கரெக்டா? ஆமா ப்ரோ. எதனால டிபெண்டன்ட்? இட் இஸ் டிபெண்டன்ட் ஆன் தி, எது மேல டிபெண்டன்ட் ஆன் தி ATP and NADPH produced. கரெக்டா? ஆமா ப்ரோ. பட் இது வரைக்கும் நம்ம NADPH ATP எங்கேயுமே யூஸ் ஆன மாதிரியே போடல. அதத்தான் இப்ப இங்க போட போறேன், நல்லா கவனி. ரெடக்ஷன் ஒரு கார்பனுக்கு சொல்றேன். ஓகேவா, ஃபார் 1 கார்பன் ஆட்டம் ரெடக்ஷனுக்கு we will need 2 ATP plus 2 NADPH. ஓகேவா, 2 ATP and 2 NADPH தேவை. அதே மாதிரி ரீஜெனரேஷனுக்கும் ATP தேவை. பட் இங்க ஒரே ஒரு ATP. ஓகேவா, இது மைனஸ் மாதிரி இருக்கு, சோ அதை எடுத்துருவோம். ஒரே ஒரு ATP பிளஸ் 0 NADPH. ஓகேவா, 0 NADPH. சோ மொத்தமா ஒரு கார்பன் பிக்ஸ் ஆகிறதுக்கு நம்மளுக்கு டோட்டலா எவ்வளவு வேணும், 2 ATP ரெடக்ஷன்ல, ஒரு ATP ரீஜெனரேஷன்ல. சோ இன் டோட்டல் ஒரு கார்பன் பிக்ஸ் ஆகணும் அப்படின்னா எவ்வளவு தேவை, 3 ATP பிளஸ் 2 NADPH. ஓகேவா, 2 NADPH தேவை. புரிஞ்சுதா? எஸ் ப்ரோ, புரிஞ்சிச்சு. சோ ஒரு கார்பன் பிக்ஸ் ஆகிறதுக்கு மொத்தம் எனக்கு 3 ATP and 2 NADPH தேவை அப்படின்னா, எனக்கு ஒரு குளுக்கோஸ் பிக்ஸ் ஆகணும் அப்படின்னா மொத்தமா ஒரு குளுக்கோஸ் மாலிகுல் ஃபார்ம் ஆகணும்னா எவ்வளவு தேவைப்படும் ப்ரோ? குளுக்கோஸ்ங்கிறது 6 கார்பன் ப்ரோ. ஓகே, 6 கார்பனுக்கு இது எத்தனை சைக்கிள் போகணும், 6 சைக்கிள் போகணும். சாரி, அதுக்கு 6 சைக்கிள் போகணும், அதாவது 6 சைக்கிள்ஸ் போகணும். ஓகே, ஒரு சைக்கிள் மொத்தமா போறதுக்கு இதுக்கு எவ்வளோ, 3 ATP and 2 NADPH தேவை. சோ அப்ப இது 6 சைக்கிள் போனா எத்தனை தேவை, 6 into 3 அதாவது 18 ATP, 6 into 2 அதாவது 12 NADPH தேவை. ஓகேவா, அவங்க கொஸ்டின்ல இப்படிதான் கேட்பாங்க. ஒரு 900 இல்ல ஒரு 450 மாலிகுல்ஸ் உள்ள 450 கார்பன் ஆட்டம் உள்ள ஒரு மாலிகுல் எனக்கு ஃபார்ம் ஆகணும், ஒரு கார்போஹைட்ரேட் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா எனக்கு எவ்வளவு ATP தேவை, எவ்வளவு NADPH தேவை அப்படின்னு கேட்பாங்க. சோ நீங்க என்ன பண்ணணும், 3 into 450 பிளஸ் 2 into 450. ஓகேவா, இல்ல ஆர்எல்ஸ் உங்களுக்கு இப்படி மாத்தி கூட கேட்கலாம். எப்படின்னா, எனக்கு மொத்தமா ஒரு கேல்வின் சைக்கிள் n நம்பர் ஆஃப் டைம்ஸ் போயிருக்கு. எனக்கு மொத்தமா ரெக்வயர்டு ATP 750, மொத்தமா ரெக்வயர்டு NADPH 500. அப்போ எனக்கு எத்தனை மாலிகுல் உள்ள சுகர் ஃபார்ம் ஆயிருக்கும் அண்ட் எத்தனை தடவை அந்த சைக்கிள் போயிருக்கும், எத்தனை தடவை கேல்வின் சைக்கிள் ரன் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க, சிம்பிள், இந்த தடவை டிவைட் பண்ண போறோம். சோ ATP 750 டிவைடட் பை 3னா 250 கார்பன் உள்ள ஒரு சுகர் ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் 250 கார்பன் உள்ள சுகர் ஃபார்ம் ஆனா இந்த கேல்வின் சைக்கிள் 250 தடவை திருப்பி 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 நடந்திருக்கு. ஓகேவா, இட் ஹஸ் ரிப்பீட்டட் 250 டைம்ஸ்.
உங்களுக்கு கொஸ்டின் இந்த மாதிரி தான் வரும். ஓகே ஓகே ப்ரோ. சரி, C3 சைக்கிள் இது வரைக்கும் புரிஞ்சிச்சா உங்களுக்கு? பெர் கார்பன் எவ்வளவு இதெல்லாம் புரிஞ்சிச்சு இல்ல? புரிஞ்சிச்சு ப்ரோ. ஓகே, இப்போ நம்மளுடைய C2 பாத்வேன்னு ஒண்ணு பார்க்க போறோம். ப்ரோ நீங்க C3 சொன்னீங்க, C4 சொன்னீங்க, சரி அது என்ன C2? ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ட் எதுவும் 2 கார்பன் ப்ராடக்ட் எதுவும் இருக்கா அப்படின்னா, வெயிட் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஓகேவா. பட் நம்ம C2 பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ருபிஸ்கோவை பத்தி இன்னும் ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டி இருக்கு ஓகேவா. ஓகே, சோ நம்ம ருபிஸ்கோவை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. we have to get to know about RUBS, ருபிஸ்கோ ஓகேவா. இதோட ஃபுல் ஃபார்ம் என்னது? இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரிபுலோஸ் பிஸ்பாஸ்பேட். பிஸ்னா 2 ஓகேவா, பிஸ்பாஸ்பேட் கார்பாக்சிலேஸ் ஆக்சிஜனேஸ் ஓகேவா. கார்பாக்சிலேஸ் ஆக்சிஜனேஸ், அதாவது நம்மளுடைய RUBP-யோட கார்பன் சேர்றதாக இருந்தாலும் சரி, ஆக்சிஜன் சேர்றதாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு தேவைப்படுற என்சைம் என்னது? ருபிஸ்கோ தான் ஓகேவா. நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய என்சைம் ருபிஸ்கோ தான். ஏன்னா போத் ஃபங்க்ஷன்ஸ் லைக் கார்பாக்சிலேஷன் அண்ட் ஆக்சிஜனேஷன் ரெண்டையும் பண்றது நம்மளோட ருபிஸ்கோ தான் ஓகேவா. சோ அதனால நம்மளுக்கு RUBP-ல கார்பன் ஆட் ஆனாலும் சரி, ஆக்சிஜன் ஆட் ஆனாலும் சரி, நம்மளுக்கு ருபிஸ்கோ மஸ்ட் ஓகேவா. ஓகே, அண்ட் இதே காரணத்தினாலதான் நம்மளுக்கு C2ங்கிற ஒரு பாத்வேவும் நடக்கும் ஓகேவா. நீயே யோசிச்சு பாரு, இது ஆக்சிஜனேஷனும் பண்ணுது அண்ட் கார்பாக்சிலேஷனும் பண்ணுது. அப்போ எனக்கு இதுல எதை இது அதிகமா பண்ணும், இது அதிகமா பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, Rubisco has more affinity. Rubisco has more affinity towards CO2 than O2 ஓகேவா. அதாவது ருபிஸ்கோக்கு it has more affinity towards CO2 than O2, அதாவது இது CO2 ஆட் பண்றதுக்கு தான் இது அதிகமா விரும்பும் ஓகேவா. இதோட டெண்டன்சி இது அதிகமா எதை செய்யணும்னு ட்ரை பண்ணும் அப்படின்னா CO2 ஆட் பண்றது, அதாவது கார்பாக்சிலேஷனை தான் பண்றதுக்கு இது அதிகமா ட்ரை பண்ணும். பட் இட் டசன்ட் மீன் தட் இது கார்பாக்சிலேஷன் மட்டும் தான் பண்ணணும்னு கிடையாது. ஒரு சில கண்டிஷன்ஸ்ல இது ஆக்சிஜனேஷனும் பண்ணும். என்ன ப்ரோ கண்டிஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்ஸ்பிளைன் பண்றேன், நல்லா கவனிங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு 10 கார்பன் இருக்கு, 10 ஆக்சிஜன் இருக்கு. அப்போ எனக்கு நான் இங்க RUBP போடுறேன், அதாவது ருபிஸ்கோ போடுறேன் ஓகேவா. ருபிஸ்கோ போட்டா எனக்கு இதுல எந்த ஃபங்க்ஷன் நடக்கும்? நம்மளுடைய கார்பாக்சிலேஷன் தான் நடக்கும், ஆக்சிஜனேஷன் நடக்காது ஓகேவா. ஸோ இப்போ நீ ஈக்குவல் கான்சென்ட்ரேஷன்ல போட்டினா இட் ஹேஸ் மோர் அஃபினிட்டி டுவர்ட்ஸ் கார்பன் டை ஆக்சைடு, அதாவது கார்பாக்சிலேஷன் ஆக்டிவிட்டிக்கு இதுக்கு மோர் அஃபினிட்டி உண்டு, கார்பன் ஆடிங்க பண்ணும். இஃப் இன் கேஸ் உங்களுக்கு 10 CO2 அண்ட் 50 O2 இருக்குன்னு வச்சுக்கோ. இப்ப நம்மளுக்கு எதோட கான்சென்ட்ரேஷன் அதிகம்? O2வோட கான்சென்ட்ரேஷன் தான் அதிகம். ஸோ அப்ப இந்த டைம் நம்மளுக்கு என்ன நடக்கும்? O2 தான் வெற்றி அடையும், இது தோல்வி அடையும் ஓகேவா. என்ன இருந்தாலும் இதுக்கு டெண்டன்சி இருந்தாலும் இங்க கான்சென்ட்ரேஷன் அதிகமாயிருச்சு, ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ அப்ப இது ஆக்சிஜனோட தான் பைண்ட் ஆகணும் ஓகேவா. சாரி அகைன், அது ஆக்சிஜனோட தான் பைண்ட் ஆகணும் ஓகேவா. ஓகே, சோ ஈக்குவல் கான்சென்ட்ரேஷனா ஜென்ரலா எடுத்து பாத்தீங்கன்னா ருபிஸ்கோக்கு ஹையர் அஃபினிட்டி எதை நோக்கி இருக்கு? கார்பன் டை ஆக்சைடோட பைண்ட் பண்ணதா அது ரொம்ப விரும்பும். பட் இது கான்சென்ட்ரேஷன் ஆக்சிஜனுக்கு அதிகமாக இருந்தால் அது ஆக்சிஜனேஷனை தான் ப்ரிஃபர் பண்ணும் ஓகேவா. கான்சென்ட்ரேஷன் எது அதிகமா இருக்கோ அதுதான் ப்ரிஃபர் பண்ணும். இப்போ கார்பன் டை ஆக்சைடோட கான்சென்ட்ரேஷன் அதிகம்னா சும்மாவே அது கார்பன் டை ஆக்சைடு பக்கம் தான் போகணும்னு நினைக்கும். இப்போ அதோட கான்சென்ட்ரேஷன் வர அதிகம் அப்படிங்கிறப்ப அது கண்டிப்பா கார்பாக்சிலேஷன் தான் பண்ணும் ஓகேவா. ஓகே ப்ரோ, சரி. ருபிஸ்கோ தான் மோஸ்ட் அபண்டன்ட் இன் தி பயோஸ்பியர், அதெல்லாம் தெரியும்ல? தெரியும் ப்ரோ. சரி, இப்போ இதே காரணத்தினாலதான் நம்மளுக்கு C2 பாத்வேன்னு ஒன்று நடக்குது. இதே காரணத்தினாலதான் நம்மளுக்கு
C2 பாத்வே அப்படிங்கக்கூடிய ஒரு பாத்வே நடக்குது. C2 பாத்வே அப்படிங்கிறது C3 பிளான்ஸ்ல மட்டும்தான் நடக்கும். ஓகேவா? occurs only in C3 plants. ஏன் ப்ரோ C4 பிளான்ஸ்ல நடக்காது? ஓகேவா? காரணம் அதை நான் C4 பிளான்ஸ்ல தெளிவா சொல்றேன், இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. அதுல இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலான ஸ்ட்ரக்சர் மாதிரி அதுங்க ஃபார்ம் பண்ணிடும். ஓகேவா? ஸ்பெஷல் அனாட்டமி மாதிரி இருக்கும் அதுல. சோ அந்த ஸ்ட்ரக்சர் மூலமா இது வந்து கார்பன் டை ஆக்சைடோட கான்சென்ட்ரேஷனை எப்பவுமே அதிகமா வச்சிருக்க மாதிரியே ட்ரை பண்ணும். ஓகேவா? பட் ஆனா சொல்லப்போனா அது ஒரு ஸ்டோரேஜ் ஸ்ட்ரக்சர் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நீ C4 பிளான்ட்னு எடுத்துன்னு வச்சுக்கோங்க, அதுல ஏதாவது மீசோஃபில் செல்னா அது கூட ஒரு ஸ்டோரேஜ் செல் மாதிரி இருக்கும். ஓகேவா? அந்த ஸ்டோரேஜ்ல அது என்ன செல்லுங்கிறத நான் நெக்ஸ்ட் லெக்சரா டீடைலா சொல்றேன். இதுல CO2 அதை நிறைய ட்ராப் பண்ணி வச்சுக்கும், டம்ப் பண்ணி வச்சுக்கும். ஸோ CO2 கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கும். பட் C3 எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்டோரேஜ் ஆப்ஷனோ எதுவுமே கிடையாது. C3 பொறுத்த வரைக்கும் அது ஒவ்வொரு தடவையும் ஸ்டொமேட்டாவை ஓபன் பண்ணி தான் கார்பன் டை ஆக்சைடை உள்ள இழுக்கணும். ஓகேவா? ஓகே, இதுதான் மெயின் பேக் பாயிண்ட். அதாவது இதுதான் இதோட மெயின் டிஸ்அட்வான்டேஜ் மாதிரியே. ஓகேவா? ஏன் ப்ரோ அப்படின்னா இது வந்து C3 பிளான்ஸ்ல இது ஒவ்வொரு தடவையும் நம்மளுக்கு திறந்து நம்ம ஸ்டொமேட்டா மூடும் போது உள்ள இருந்து எக்ஸஸா வாட்டர் லாஸும் ஆகும். ஓகேவா? எக்ஸஸா வாட்டர் லாஸும் ஆகும். புரியுதா? இதே நம்மளுக்கு C4ல அதில் ஸ்டோர் பண்ணி வச்சிருச்சு, தேவைன்னா டப்புனு ஸ்டொமேட்டோவை திறக்கும், மொத்தமா கார்பன் டை ஆக்சைடு உள்ள எடுத்துட்டு டக்குன்னு போட்டிடும். சோ கொஞ்சோண்டு வாட்டர் லாஸ் தான் ஆகும். பட் நம்ம இதே C3க்கு பார்த்தோம்னா C3 ஒவ்வொரு தடையும் திறந்து பூட்ட போகுது. ஓகேவா? சோ ஒவ்வொரு தடையும் திறந்து பூட்டினா நம்மளுக்கு நிறைய ஆக்சிஜன் வெளியே போயிடும். கரெக்டா? கரெக்ட். சோ சாரி, நிறைய ஆக்சிஜன் இல்ல, நிறைய வாட்டர் மாலிகுல்ஸ் வெளியே வேப்பரா போயிடும், டிரான்ஸ்பிரேஷன் ஆயிரும். ஓகேவா? சோ இதுல டிரான்ஸ்பிரேஷன் மூலமா இதுல ஹை அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இஸ் லாஸ்ட். சோ அதனாலேயே இதுங்களால வந்து ஹை டெம்பரேச்சர்ல வாழ முடியாது. ஓகேவா? ஒரு ஆப்டிமமா 20 to 25 டிகிரி செல்சியஸ்ல தான் C3 பிளான்ட்ஸால சர்வைவ் ஆக முடியும். ஓகேவா? ஓகே ப்ரோ, C2 பாத்வேனா என்னன்னு சொல்லுங்க. இந்த வாரம் வெயிட் பண்ணு. இந்த C2 பாத்வேல எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, when O2 concentration of O2 is high. Concentration of O2 comparative to நம்மளுடைய concentration of CO2 அதிகமா இருக்கு அப்படின்னா, அதாவது O2 கான்சென்ட்ரேஷன் CO2 கான்சென்ட்ரேஷனோட அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த டைம் C2 பாத்வே நடக்கும். இந்த C2 பாத்வேக்கு இன்னொரு பெயர் தான் போட்டோ ரெஸ்பிரேட்டரி பாத்வே. ஓகேவா? போட்டோ ரெஸ்பிரேட்டரி பாத்வே. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இங்க நம்மளுக்கு ஏடிபி சிந்தசிஸ் ஆகாது. சரி ப்ரோ, ஏடிபி NADPH எப்படி இருந்தாலும் லைட் ரியாக்ஷன்ல சிந்தசிஸ் ஆகுறது தானே, டார்க்ல நடக்காது. ஓகே சரி, அதுவும் நடக்காது. அண்ட் இந்த C2 பாத்வேல நம்மளுக்கு சுகரும் ஃபார்ம் ஆகாது, அதாவது கார்போஹைட்ரேட்ஸும் ஃபார்ம் ஆகாது. ஓகேவா? அதாவது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, RUBP பிளஸ் C, அதாவது CO2 சேர்றதுக்கு பதிலாக இங்க ஓட்டு அதிகம். ஸோ நம்மளோட ருபீஸ்கோ என்ன பண்ணிடும், ஓட்டு ஆட் பண்ணி விட்டுரும். ஓகேவா? என்னதான் உனக்கு வந்து ரொம்ப திக்கான ஃப்ரெண்டா இருந்தாலும் எக்ஸாம் டைம்ல டபக்குன்னு ஏதாவது கேட்கணும்னா முன்னாடி இருக்க வேண்டியது தானே கேட்ப. உன் திக்கான ஃப்ரெண்ட் எங்க இருக்கான்னு தேடியா கேட்ப? கிடையாது. ஸோ அதேதான் இங்கேயும். என்னதான் உனக்கு வந்து அஃபினிட்டி டுவர்ட்ஸ் CO2 அதிகமாக இருந்தாலும் இங்க O2 கான்சென்ட்ரேஷன் அதிகம். சோ நீ என்ன பண்ணணும், O2 தான் பைண்ட் ஆகி ஆகணும். ஓகேவா? சோ இது O2 பைண்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 3 கார்பன் ஆசிட் ஆகவும் 3 கார்பன் ஆசிட் பிளஸ் ஒரு பாஸ்போ கிளைகோலேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? பாஸ்போ கிளைகோலேட் ஃபார்ம் ஆயிரும். ஓகேவா? பாஸ்போ கிளைகோலேட் ஃபார்ம் ஆகிரும்.
ஒரே நிமிஷம் guys. பிளஸ் பாஸ்போகிளைகோலேட் ஃபார்ம் ஆயிரும். ஓகேவா? ஒரு 3 கார்பன் ஆசிட் பிளஸ் இந்த பாஸ்போகிளைகோலேட் எடுத்தீங்கன்னா இட் இஸ் அ 2 கார்பன் ஆசிட். ஓகேவா? 2 கார்பன் மாலிகுல். சோ அதனாலதான் இத C2னு சொல்றோம். ஓகேவா? அதனாலதான் இத C2னு சொல்றோம். ஓகேவா? அண்ட் இதுல பாத்தீங்கன்னா இதோட மெயின் இதுல பாரு, உனக்கு 3 கார்பன் ஆசிட் ஆயிருச்சு, பாஸ்போகிளைகோலேட் ஆயிருச்சு. ஏதாவது சுகர் மாலிகுலர் ஏதாவது கார்பன் ஏதாவது ஃபிக்ஸ் ஆச்சா? ஆகல ப்ரோ. எஸ். ஸோ அதே மாதிரி நம்ம உடம்புலையும் C2 இஸ் unnecessary. ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா இது எதனால unnecessaryங்கிறதுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் தரேன். மொதல் விஷயம் என்னது? நோ சுகர் ஃபார்ம்டு. ஓகேவா? நோ சுகர் ஃபார்ம்டு. ரெண்டாவது விஷயம் no ATP and NADPH formed. ப்ரோ ATP and NADPH ஃபார்ம் ஆகலன்னா ஓகே, டார்க் ரியாக்ஷனாலே ஃபார்ம் ஆகாது தானே அப்படின்னா, வெயிட், no ATP and NADPH are formed and but they are consumed. அதாவது நம்மளுடைய C3 பாத்வேல C2 பாத்வேல என்னது ATP and NADPH ஃபார்ம் ஆகாது. பட் ஆனா ஆல்ரெடி ஃபார்ம் ஆயிருந்த ATP and NADPH யூட்டிலைஸ் ஆயிரும். சரி, ஏதோ C3 மாதிரி இது யூட்டிலைஸ் ஆகுது பண்ணது நம்மளோட C2. ஏதாவது ப்ராடக்ட் வருமானு பார்த்தா கம்ப்ளீட்லி வேஸ்ட். ஓகேவா? இதுல எந்த ஒரு சுகரும் ஃபார்ம் ஆக போறது இல்ல. ATP அதாவது எப்படி சொல்றது, காசும் செலவழிக்குது, பட் ஆனா எதையும் வாங்கவும் இல்ல விற்கவும் இல்ல. புரியுதா? சோ அப்படி ஒரு ஸ்டேட்ல இருக்கு. சோ அதனாலதான் வந்து C2 பாத்வேஸ் கம்ப்ளீட்லி unnecessary அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது ரெண்டு மெயினான காரணம். அண்ட் மூணாவது ஒரு காரணம் C2 பாத்வேக்கு அந்த அடிக்கடி இது வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடுக்காக மேல ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்றதுனால நம்மளுக்கு என்னது, டிரான்ஸ்பிரேஷன் அதிகமாக நடக்கும், வாட்டர் லாஸ் அதிகமா இருக்கும். ஓகேவா? ஓகே ப்ரோ. சரி, இது எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதாவது எங்க நடக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இட் ஹேப்பன்ஸ் இன் குளோரோஃபில்லுக்கு அடுத்து நம்மளுடைய பெராக்சிசோம்ஸ், தென் நம்மளுடைய மைட்டோகாண்ட்ரியா. ஓகேவா? மைட்டோகாண்ட்ரியா. இதுல இன்னொரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? நம்மளுடைய C4 பிளான்ட்ஸ்ல போட்டோ ரெஸ்பிரேஷன், அதாவது C2வும் நடக்காது C4 பிளான்ட்ஸ்ல. ஓகேவா? சோ இந்த காரணங்கள்னால நம்மளுக்கு C4 பிளான்ட் இஸ் ஹைலி ப்ரொடக்டிவ். மேஜரான ரீசன்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட்டர் லாஸ் கம்மியா இருக்கு. ஓகேவா? C4ல வாட்டர் லாஸ் கம்மி. காரணம் கார்பன் டை ஆக்சைடு ட்ராப் பண்ணி வைக்கிற மெக்கானிசம். சோ அப்ப அது கார்பன் டை ஆக்சைடு ட்ராப் பண்ணி வச்சிருக்கும்போது எப்படி இருந்தாலும் உனக்கு கார்பன் டை ஆக்சைடோட கான்சென்ட்ரேஷன் அதிகமா தான் இருக்கும். சோ கார்பன் டை ஆக்சைடோட கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்குங்கிறப்போ நம்மளுக்கு ருபிஸ்கோ என்னதான் பண்ணும், கார்பாக்சிலேஷன் மட்டும்தான் பண்ணும், ஆக்சிஜனேஷன் பண்ணாது. ஓகேவா? உனக்கு வாட்டரோட கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருந்தாதான் அந்த பிரச்சனையே, ஐ மீன் வாட்டரோட இல்ல, அந்த ஆக்சிஜனோட கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருந்தாதான் அந்த போட்டோ ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிற பிரச்சனையே வரப்போகுது. இப்போ உனக்கு ஆக்சிஜன் கான்சென்ட்ரேஷன் அதிகமா இல்லாம கார்பன் டை ஆக்சைடோட கான்சென்ட்ரேஷன் தான் அதிகமா இருக்கு. அப்படிங்கிறப்போ உனக்கு இங்க என்ன மட்டும் தான் நடக்கும், C3 and C4 மட்டும்தான் நடக்குமே தவிர C2 நடக்காது. ஓகேவா? ஓகே, டன். சோ அண்ட் அதே மாதிரி அங்க வந்து நம்ம ஓபன் பண்ணி வச்சுக்கிறதுனால நம்மளுக்கு டிரான்ஸ்பிரேஷன் கம்மி, இங்க டிரான்ஸ்பிரேஷன் அதிகம், வாட்டர் லாஸ் அதிகம். சோ இந்த ரெண்டு மெயின் ரீசன்ஸ்னால நம்ம C4 இஸ் மோர் ப்ரொடக்டிவ் தென் C3. ஓகேவா? C4 இஸ் மோர் ப்ரொடக்டிவ் தென் C3. டன்னா? டன். அண்ட் அவ்வளவுதான். என்ன ப்ரோ இன்னைக்கு சாப்டர் 2 பேஜ் தான், 3 பேஜ் தான் அப்படின்னா, எஸ், இவ்வளவுதான் இருக்கு. ஓகேவா? இதுக்கு அடுத்து நம்ம C4 தான் பார்க்கணும். ஓகேவா? C3 நல்லா புரிஞ்சுக்கோங்க. C4ல வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சர் மாதிரி வரும். அதனால நான் உங்களுக்கு முடிஞ்ச டயக்ராமோட எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்லைனாலும் NCERT டயக்ராமை எடுத்துட்டு வந்துருவேன். ஓகேவா? ஓகே. சோ நம்ம வந்து C3 பார்த்துட்டோம், C2 பார்த்துட்டோம்.
அண்ட் C4 ஓட ஜெனரல் இன்ட்ரோவும் பார்த்துட்டோம். கரெக்டா? எஸ். ஓகே. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது நம்மளோட NCERT தான். ஓகேவா? நான் சொன்ன மாதிரி ஒரு 1 hour லெக்சர் கிட்ட தான் இருக்க போகுது. NCERT ரீட் பண்ணிட்டு நம்ம கொஸ்டின்ஸ் ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? கொஸ்டின்ஸ் ட்ரை பண்ணிட்டு லெட் அஸ் எண்ட் திஸ் செஷன். NCERT ரீட் பண்ணலாமா? வேர் ஆர் தி ATP and NADPH used? எங்க யூஸ் ஆகுது? நம்மளோட டார்க் ரியாக்ஷன்ல தானே யூஸ் ஆகுது. எஸ். So it is used in a dark reactions. Okay. We learned that the products of light reaction are ATP, NADPH and O2. Of these, O2 diffuses out. இது வந்து வெளியே போயிடும். ஓகேவா? ஓகே. And are used to drive the process leading to the இதுல ATP and NADPH are used to drive the process leading to synthesis of food. அதாவது more accurately சுகர்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் சொல்லலாம். ஓகேவா? ஓகே. சுகர்ஸ் இது பண்றது இதுதான். ஓகே. இது நம்ம பயோசிந்தட்டிக் ஃபேஸ் சொல்லுவோம். ஏன்னா என்னது, இந்த இடத்துல ஒரு பிசிக்கல் ப்ராசஸா நடக்காம ஒரு பயாலஜிக்கல் ப்ராசஸா என்சைம்லாம் உள்ள வருது. ஸோ ஒரு சிந்தசிஸ் நடக்குது. என்னது? சுகரோட சிந்தசிஸ், ஒரு பயோமாலிகுலோட சிந்தசிஸ் என்சைம்ஸ்லாம் யூஸ் பண்ணி நடக்குது. ஸோ இதை பயோசிந்தட்டிக் ஃபேஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? பயோசிந்தசிஸ் நடக்கக்கூடிய ஒரு ஃபேஸ், பயோசிந்தட்டிக் ஃபேஸ். திஸ் ப்ராசஸ் do not directly depend on the process of light, but it is dependent on the products of light reaction, that is ATP and NADPH depend பண்ணி தான் இருக்கும். ஓகேவா? இது போக இதுக்கு CO2 and H2O லாம் தேவை. besides CO2 and H2O. okay. You may wonder how this could be verified. It is simple. Immediately after light becomes unavailable, the biosynthetic process continues for some time and then stops. அதாவது நம்மளோட லைட் அன்அவைலபிள் ஆயிடுச்சு. ஓகேவா? கரெக்டா இப்போ வந்து சன் இப்போ தான் ஃபுல்லா செட் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ ஃபுல் கம்ப்ளீட் டார்க்னஸ். அப்போ டார்க்னஸா இருக்கும்போது நம்மளோட லீஃப்லாம் லைட் ரியாக்ஷன் ஸ்டாப் ஆயிரும். கரெக்டா? ஆமா ப்ரோ. சரி, ஸ்டாப் ஆனதுல அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம டார்க் ரியாக்ஷன் ஸ்டாப் ஆயிருது. ஓகேவா? இதை வச்சு நம்ம சொல்லிடலாம் என்னது, லைட் ரியாக்ஷனை டிபெண்ட் பண்ணி தான் டார்க் ரியாக்ஷன் இருக்குன்னு சொல்லிடலாம். பட் ஏன் அது உடனே ஸ்டாப் ஆகாம கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்டாப் ஆச்சு? இதுக்கு நான் ஆல்ரெடி உங்களுக்கு முன்னாடியே லெக்சர் 2ல நினைக்கிறாமா, லெக்சர் 2லயே ஐ ஹவ் given the explanation. என்னது, உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிருக்கும், லைட் ரியாக்ஷன் நின்றுச்சு, பட் ஆனா அதோட ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிருக்கும்ல, அந்த ப்ராடக்ட் நம்மளோட டார்க் ரியாக்ஷனுக்குள்ள வந்து எய்தர் C3ஓ இல்ல C4ஓ ரெண்டுல ஏதோ ஒரு ப்ராசஸ் அண்டர்கோ பண்ணி இது அந்த சுகர் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணக்கு அப்புறம் தான் உனக்கு டார்க் ரியாக்ஷன் நிக்கும். ஏன் நிக்கும்? ஏன்னா அதுக்கு அடுத்து லைட் ரியாக்ஷனோட ப்ராடக்ட்ஸ் அவைலபிளா இல்ல, நிக்கும். கரெக்டா? சோ அதனாலதான் அது இமீடியட்டா நிக்காம கண்டினியூஸ் ஃபார் சம் டைம். ஓகேவா? இந்த ஒரு லைன்ல பின்னாடி ஒரு கான்செப்டே இருக்கு. ஓகே. இஃப் தென் லைட் இஸ் மேட் அவைலபிள், தி சிந்தசிஸ் ஸ்டார்ட்ஸ் அகைன். திரும்பி நம்ம லைட்டை வந்து அவைலபிள் ஆயிருச்சு அப்படின்னா சிந்தசிஸ் ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஹென்ஸ் சே தட் காலிங் தி பயோசிந்தட்டிக் ஃபேஸ் as a டார்க் ரியாக்ஷன் இஸ் a misnomer. அதாவது இதுக்கு பேர் வந்து தப்பா கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு கேக்குறாங்க. எஸ், நம்ம வந்து மேபி சொல்லலாம். ஓகேவா? ஓகே. ஏன்னா டார்க் ரியாக்ஷன் அதை பார்த்தோன்னா எல்லாத்துக்கும் என்ன தோணும், லைட் ரியாக்ஷன் டார்க் ரியாக்ஷனா, லைட் ரியாக்ஷன் லைட் நடக்கு, டார்க் ரியாக்ஷன் டார்க்ல நடக்குன்னு தோணும். கரெக்டா? பட் ஆனா அப்படி தோணக்கூடாது. ஓகே. சோ இவங்க அப்படி பேர் வச்சிருக்காங்க. இட் இஸ் a misnomer அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. உங்களோட கருத்து என்ன? ப்ரோ பரவாயில்ல, இங்க டார்க் ரியாக்ஷன் லைட் ரியாக்ஷன் வச்சா எங்களுக்கு படிக்கிறது ஈஸியா இருக்கு. உங்களோட கருத்து என்ன? படிக்கிறது ஈஸியா இருக்கா? இல்ல ப்ரோ இவங்க டார்க் ரியாக்ஷன் வச்சா தப்பு, நீங்க சொல்ற மாதிரி எங்களுக்கும் குழப்பதான் செய்யுது, வி அக்ரி டு யுவர் பாயிண்ட் அப்படிங்கிறவங்களும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஓகேவா? டு யூ திங்க் டார்க் ரியாக்ஷன் அப்படின்னு இந்த பயோசிந்தட்டிக் ஃபேஸ்க்கு பேர் வச்சது இட் இஸ் a misnomer ஆர் நாட்? இதுதான் என்னோட இன்னைக்குள்ள கொஸ்டின். ஓகேவா? அவங்களே சொல்லிட்டாங்க டிஸ்கஸ் திஸ் amongst yourself, உங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிக்கோங்கன்ட்டாங்க. ஓகே. Let us now see how the ATP and NADPH are used in the biosynthetic phase. Okay. We saw that earlier CO2 combined with H2O to produce CH2ON. அதாவது ஒரு சுகர் ஃபார்ம் ஆகிறதுக்கு இதுதான் ஃபார்ம் ஆகும். ஓகே. இந்த சயின்டிஸ்ட்லாம் ரொம்ப அதாவது ரொம்ப எப்படி சொல்றது, இன்ட்ரெஸ்டா, ஒரு எப்படி சொல்றது, உங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி, இது எப்படி நடக்குது இந்த ரியாக்ஷன்லாம் அப்படிங்கறத ஒரு கியூரியாசிட்டி இருந்துச்சு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது இதெல்லாம் ரொம்ப கியூரியஸா இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ஜஸ்ட் ஆஃப்டர் வேர்ல்டு வார் 2, இந்த வேர்ல்டு வார் 2 முடிஞ்ச அப்புறம் தான் உங்களுக்கு சயின்ஸ்ல ஏகப்பட்ட டிராஸ்டிக்கான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஆஃப்டர் வேர்ல்டு வார் 2
several efforts to put radioisotopes to beneficial use. The work of Melvin Calvin. எங்க பார்த்தோம் நம்ம இதே நம்ம இந்த சாப்டரோட பிகினிங்லயும் பார்த்தோமா? இவரும் இவருடைய கோ-ஒர்க்கர்ஸ் எல்லாரும் என்ன ட்ரை பண்ணாங்க, இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி இதெல்லாம் வந்து பெனிஃபிஷியல் யூஸ்க்கு நம்ம எப்படி நம்மளுக்கு நல்ல விதத்துல யூஸ் ஆகிற மாதிரி நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. கரெக்டா? எஸ். இவங்க என்ன பண்ணாங்க, தி யூஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் C14. இவங்க வந்து கார்பன் 14 மாலிகுல், அதாவது கார்பன் எப்பவுமே 12 தான் இருக்கும். பட் இங்கே கார்பன் 14 எக்ஸ்ட்ரா 2 நியூட்ரான் இருக்கக்கூடிய ஒரு ரேடியோ ஆக்டிவ் மாலிகுல யூஸ் பண்ணாங்க. எதுல? ஒரு ஆல்கல் போட்டோசிந்தசிஸ் இல்ல, ஓகேவா? அதாவது ஒரு ஆல்கேல போட்டோசிந்தசிஸ் நடக்கிறதுக்கு இவங்க சப்ளிமெண்டா என்ன கொடுத்தாங்க, கார்பன் டை ஆக்சைடு பதிலா கார்பன் 14 இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த உள்ள கொடுத்தாங்க. ஓகேவா? இதை கொடுத்து இவங்க கண்டுபிடிச்சது என்னன்னா, ஃபர்ஸ்ட் CO2 ஃபிக்சேஷன் ப்ராடக்ட் வாஸ் a 3 கார்பன் ஆர்கானிக் ஆசிட். ஓகேவா? அதாவது முதல்ல ஃபார்ம் ஆகிற ஒரு கார்பன் ஃபிக்சேஷன் ப்ராடக்ட் வந்து என்னது, ஒரு 3 கார்பன் ஆர்கானிக் ஆசிட். கார்பன் வந்துருச்சுனால அது ஆர்கானிக் தான், ஒரு 3 கார்பன் ஆசிட். ஓகேவா? ஓகே. He also contributed to working out the complete biosynthetic pathway. இவர் கம்ப்ளீட்டா உள்ள பயோசிந்தட்டிக் பாத்வேவிலையும் கண்டுபிடிக்கிறதுக்கு இவர் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு. ஓகேவா? ஹென்ஸ் இட் வாஸ் கால்ட் கேல்வின் சைக்கிள். இவர் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணதுனால தான் நம்ம இதை கேல்வின் சைக்கிள்ங்கிற பேரே கொடுத்தோம். கரெக்டா? கரெக்ட். தி ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வாஸ் ஃபவுண்ட் டு பி 3-phosphoglyceric acid or glycerate னு சொல்லலாம். ஓகேவா? 3-phosphoglyceric acid or else in short PGA, 3PGA அப்படின்னு போடுவோம். ஓகேவா? ஓகே. உங்களுக்கு வெயிட் பண்ணுங்க, இங்க பாருங்க உங்களுக்கு என்ன போட்டுருக்காங்க பாருங்க, 3-phosphoglycerate தானே போட்டுருக்காங்க. சோ நீங்க கிளிசரேட்னு சொல்லலாம், கிளிசரிக் ஆசிட்னு சொல்லலாம். ஓகேவா? ஓகே. Scientists also tried to know whether all plants have PGA as the first product of CO2 fixation. அப்போ சரி, ஏதோ ஒரு பிளான்ட்ல நீங்க ஆல்கேல பண்ணீங்க, ஓகே, உங்களுக்கு இந்த ரிசல்ட் வந்துருச்சு. பட் எல்லா பிளான்ட்லயும் PGA தான் ஃபர்ஸ்ட் ப்ராடக்டா? எங்களுக்கு அது டவுட்டா இருக்குன்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் அதையும் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணாங்க. ஓகேவா? ஆர்எல்ஸ் அது இல்லாம வேற எதுவும் ப்ராடக்ட் எதுவும் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு இது பண்ணாங்க. எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கண்டக்டட் ஓவர் வைட் ரேஞ்ச் ஆஃப் பிளான்ட்ஸ் லெட் டு தி டிஸ்கவரி ஆஃப் another group of plants. இன்னொரு இது கண்டுபிடிச்சாங்க. என்னது? ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட் ஆஃப் CO2 fixation was again an organic acid. அது ஒரு ஆர்கானிக் ஆசிட் தான், பட் இந்த டைம் இட் இஸ் ஆஃப் 4 கார்பன். ஓகேவா? 4 கார்பன் உள்ள ஒரு ஆசிடா மாறுனுச்சு. ஓகேவா? ஓகே. அந்த ஆசிடோட பேர் தான் this acid was identified to be oxaloacetic acid. ஓகேவா? it is identified to be oxaloacetic acid. நான் மேல போட்டனா? I think I haven't mentioned it in my notes. Right? மென்ஷன் பண்ணல. சரி, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. என்னது இது? ஓகே. ஒரு நிமிஷம். இதை ட்ராக் பண்ண முடியாதா? ஓகே, லெட் மீ இன்க்ரீஸ் இட். அவ்வளோதானே. ஒரே நிமிஷம் கைஸ். ஓகே, டன். இதுல நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு ப்ராடக்ட் என்னது? 3 கார்பன் ப்ராடக்ட். அதெல்லாம் ஓகே. அந்த ப்ராடக்டோட பேர் தான் இங்க என்னது? PGA, அதாவது பாஸ்போகிளிசரிக் ஆசிட். கரெக்டா? ஸோ இங்க PGA. இங்க அதோடைய பேர் என்ன? இட் இஸ் நேம்ட் அஸ் ஆக்சாலோஅசிட்டிக் ஆசிட். ஓகேவா? ஆக்சாலோஅசிட்டிக் ஆசிட். ஓகே, ஓகேவா? ஸோ அதை நீங்க இப்போ எப்பாவது நோட்ஸ் எடுத்து ரிவைஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
சோ நம்மளோட 4 கார்பன் இதுவா நம்மளுக்கு ஆக்சலோஅசிட்டிக் ஆசிட் கிடைச்சது. சரி, since then CO2 assimilation during photosynthesis was said to be of 2 main types. அதுக்கப்புறம் தான் ரெண்டு மெயின் டைப்பா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா, those plants in which first carbon fixation product was C3 acid PGA is called C3 pathway. ஓகேவா, C3 சைக்கிள்னு சொன்னோம். இதே இது 4 கார்பன் உள்ள ஆக்சாலோஅசிட்டிக் ஆசிடா வருது அப்படின்னா அத C4னு சொன்னோம். ஓகேவா, ஓகே. சரி, பிரைமரி கார்பன் அக்செப்டர், கார்பன் டை ஆக்சைடு அக்செப்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, let us now ask ourselves a question that was asked by scientists who were struggling to understand the dark reaction. How many carbon atoms would a molecule have which after accepting CO2 would have 3 carbons? அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் தப்பா நினைக்கலாம் அப்படின்னு சொன்ன தெரியுமா அந்த விஷயம். அதாவது டார்க் ரியாக்ஷன் அந்த சயின்டிஸ்ட் எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டது இதுதான். ஏன்னா இவங்க இது வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு ப்ராடக்ட் 3 கார்பன் ப்ராடக்ட் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. கரெக்டா? சோ இவங்க சயின்டிஸ்ட் எல்லாம் அந்த டைம் ரொம்ப மண்டை போட்டு பிச்சிட்டு இருந்தாங்க. ஓகே, ஒரு 3 கார்பன் ப்ராடக்ட் எனக்கு ஃபார்ம் பண்ண போது ஒரு கார்பன் டை ஆக்சைடு அக்செப்ட் பண்ணி. ஓகேவா, சரி, அப்ப எனக்கு இனிஷியலா உள்ள ப்ராடக்ட், அதாவது இனிஷியலா உள்ள ரியாக்டன்ட்ல உள்ள கார்பன் மாலிகுல் எவ்வளவாக இருந்திருக்கணும், 2 கார்பன் மாலிகுலா இருந்திருக்கணும். கரெக்டா? அதேதான் இவங்களும் யோசிச்சுட்டு இருந்தாங்க. அதுதான் இந்த என்சிஆர்டி நம்மளுக்கு கேக்குறாங்க. அவங்க நம்மகிட்ட கொஸ்டின் கேக்குறாங்க, 3 கார்பன் மாலிகுலா வருது, இனிஷியலா வந்து ஒரு கார்பன் டை ஆக்சைடு ஆட் ஆகுது, சோ ரியாக்டன்ட்ல எத்தனை இருக்கணும், நம்ம என்ன சொல்லுவோம், 2 இருக்கணும்னு சொல்லுவோம். கரெக்டா? பட் the studies were unexpectedly showed that the studies very unexpectedly showed that the acceptor molecule was a 5 carbon ketose sugar. ஓகேவா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கீட்டோஸ் சுகர். ஓகேவா, இதெல்லாம் என்னங்க கீட்டோன் குரூப் ஞாபகம் இருக்கா? இஃப் இன் கேஸ் உங்களுக்கு இது கீட்டோ சுகர்னா என்னன்னு தெரியலனாலும் ஓகே. சுகர்ல வந்து நம்ம வந்து பயோமாலிகுல்ஸ்ல என்ன எக்ஸ்பிளனேஷன் பார்த்திருக்கோம், அதுக்கு polyhydroxy aldehydes or ketones. கரெக்டா? ஆப்டிகலி ஆக்டிவ் polyhydroxy aldehydes or ketones. கரெக்டா? சோ அந்த மாதிரி கீட்டோன் குரூப் உள்ள சுகர் தான் கீட்டோஸ் சுகர்னு சொல்லுவோம். ஓகேவா, இதுலயே இது எவ்வளவு இருக்கு, 5 இருக்கு. கரெக்டா? எஸ். சோ 5 கார்பன் உள்ள ஒரு கீட்டோஸ் சுகர். இதுக்கு நேமிங்லாம் வந்து நீங்க எதுல, கெமிஸ்ட்ரியில உள்ள பயோமாலிகுல்ஸ்ல படிப்பீங்க. ஓகேவா, ஓகே. சரி, அதுதான் நம்மளுக்கு என்னது, சாரி, ரிபுலோஸ் பிஸ்பாஸ்பேட் அப்படிங்கக்கூடிய RUBP. Do not worry, the scientists also took a long time and conducted many experiments to reach this conclusion. அவங்களுமே ஏகப்பட்ட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தாங்க. என்னது, they also believe that the first product was C3, the primary acceptor would be a 2 carbon compound. நம்மள மாதிரி தான் அவங்களும் நினைச்சாங்க. பட் ஏகப்பட்ட வருஷம் கழிச்சு அவங்களுக்கு தெரிஞ்ச என்னது, இது 2 கார்பன் மாலிகுல் கிடையாது, இட் இஸ் a 5 கார்பன் மாலிகுல் நேம்ட் RUBP அப்படிங்கறத அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க. ஓகேவா, ஓகே. கேல்வின் அண்ட் ஹிஸ் கோவொர்க்கர்ஸ், இப்போ வந்து கேல்வின் சைக்கிளை பத்தி படிக்க போறோம், அதாவது C3 சைக்கிள் மட்டும் படிக்க போறோம். ஓகேவா, ஓகே. Calvin and his co-workers then worked out the whole pathway and showed that the pathway operated in a cyclic manner. So அதனாலதான் சைக்கிள்னு பேர் வந்திருக்கு. ஓகேவா, அது ஒரு சைக்கிளிக் மேனர்ல ஏதாவது. ஓகே. The RUBP was regenerated. அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம RUBPல ஒரு கார்பன் டை ஆக்சைடு வந்து அட்டாச் ஆகுதா, ஆமா ப்ரோ அட்டாச் ஆகுது. சோ அது அட்டாச் ஆயிட்டு திரும்பி எல்லாம் முடிஞ்ச அப்புறம் திரும்பி இந்த RUBP மாலிகுல் ரீஜெனரேட் ஆகிருது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, சோ ஒரு ப்ராசஸ் இதுல தெரிஞ்சு போச்சு, ரீஜெனரேஷன். சரி, அது போக நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடு RUBPல போய் அட்டாச் ஆகுது. என்னது, கார்பன் மாலிகுல் அட்டாச் ஆகுது. அதத்தான் நம்ம என்ன சொல்லுவோம், கார்பாக்சிலேஷன் அப்படின்னு சொல்லுவோமா, CO2 அட்டாச் ஆகுறத. சோ கார்பாக்சிலேஷன் ஒரு ப்ராசஸ் இருக்கு, ரீஜெனரேஷன் ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஓகே, அந்த நடுவில் இருக்கக்கூடிய ரிடக்ஷனை நம்ம அடுத்து பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க. Let us now see how the Calvin pathway operates and where the sugar is synthesized. இப்போ எப்படிங்கறத டீடைல்டா பார்ப்போம். ஓகேவா, ஓகே. Let us at the outset understand, அதாவது உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நல்லா கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். என்னது, Calvin's pathway occurs in all photosynthetic plants. இந்த உலகத்துல போட்டோசிந்தசிஸ் பண்ணக்கூடிய எல்லா பிளான்ட்ஸ்லயும் Calvin சைக்கிள், அதாவது C3 சைக்கிள் கண்டிப்பா நடக்கும். No matter whether they belong to C3 or C4. அதுங்க C3 பிளான்ஸா இல்ல C4 பிளான்ஸாங்கிறதுலாம் மேட்டரே கிடையாது. ரெண்டுத்துலயுமே C3 நடக்கதான் போகுது. ஓகேவா, C3 பிளான்ஸ்ல C3 மட்டும் தான் நடக்கும். பட் C4 பிளான்ஸ்ல C3யும் நடக்கும், C4ம் நடக்கும். ஓகேவா, அவ்வளவுதான் சின்ன வித்தியாசம். ஓகே,
It does not matter whether they have C3 or C4 pathways. Okay. இப்போ நம்ம first process என்னது carboxylation. It is the fixation of CO2 into a stable organic intermediate. Carboxylation is the most crucial step of Calvin cycle where CO2 is utilized for the carboxylation of RUBP. CO2 utilize பண்ணி RUBP வந்து carboxylate பண்றாங்க. எந்த என்சைமோட பிரசன்ஸ்ல ருபிஸ்கோ ரிபுலோஸ் பிஸ்பாஸ்பேட் கார்பாக்சிலேஸ் ஆக்சிஜனேஸ் அப்படிங்கக்கூடிய என்சைமோட இதுல ஓகேவா அந்த இருக்குல்ல இங்க வந்து கார்பாக்சிலேஸ் ஆக்ஷன் மட்டும் நடக்கிறதுனால அப்படி கொடுத்திருக்காங்க ஓகேவா ஓகே which results in the formation of 2 molecules of 3PGA ஓகேவா அதாவது அந்த 6 கார்பன் மாலிகுல் ரெண்டா உடைஞ்சு 2 3PGA ஆயிரும் ஓகேவா இங்க 3ங்கிறது it refers to position of phosphate group தவிர it does not refer to என்னது it is not referring to the number of molecules ஓகேவா இது ரொம்ப முக்கியம் குழப்பிடாதீங்க since this enzyme has an oxygenation activity it would be more correct to call it RUBP carboxylase oxygenase அதாவது rubisco அப்படினு சொல்றோம் ஓகேவா ribulose bisphosphate carboxylase oxygenase ஓகே இந்த அருக்கு பாருங்க NCERT டயகிராம் ஓரளவுக்கு இதே டயகிராம் தான் நானும் அக்யூரேட்டா ட்ரை பண்ணியிருக்கேன் ஓகேவா ஓகே பட் என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ஒரு விஷயத்த மட்டும் இவங்க வந்து கரெக்டா மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க நம்மளோட ரிபுலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட் இருக்கு அதாவது அந்த என்சைம் இருக்கு அது RUBP-ல நம்மளுக்கு வந்து இந்த என்சைம் ஆக்ட் ஆகிறது மூலமா நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடு வந்து அட்மாஸ்பியர்ல இருந்து உள்ள சேர்ந்துரும் ஓகேவா ஓகே இதுதான் கார்பாக்சிலேஷன் நம்மளுக்கு சேர்ந்து இங்க நடுவில் என்ன வருது ஒரு 6 கார்பன் மாலிகுல் அன்ஸ்டேபிள் 6 கார்பன் மாலிகுல் ஃபார்ம் ஆகும் அது உடஞ்சு நம்மளுக்கு 2 3-பாஸ்போகிளிசரிக் ஆசிடா ஃபார்ம் ஆகும் ஓகேவா 2 into 3-பாஸ்போகிளிசரிக் ஆசிட் அதை இவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை ஓகேவா புரியுதா சோ 2 into 3PGA இவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை அண்ட் அதே மாதிரி இங்க பிஜிஎல இருந்து அது ரிடக்ஷன் நடந்து நம்மளுக்கு ட்ரையோஸ் பாஸ்பேட் வர்றதுல இங்க ஏடிபி பிளஸ் NADPH எல்லாம் கொடுத்துருக்கான் டயக்ராம்ல பட் உங்களுக்கு கண்டென்ட்ல உங்களுக்கு கொடுத்துருப்பான் 2 ATP 2 NADPH ஓகேவா 2 ADP 2 NADP பிளஸ் 2 PI வரும் ஓகேவா சோ இது உங்களுக்கு டயக்ராம்ல கொடுத்துருக்கணும் பட் அவன் கொடுக்கல ஓகேவா இது NCERT-ல ஒரு மிஸ்டேக்னு கூட சொல்லலாம் பட் அவன் கண்டென்ட்ல கொடுத்துட்டான் அப்படிங்கிறப்போ நம்ம இதை பத்தி பெருசா பேச முடியாது சோ லெட் அஸ் லீவ் தட் டாக் ஃபார் நவ் சோ அதுக்கடுத்து 3PGA இருந்து நமக்கு ரிடக்ஷன் நடந்து ட்ரையோஸ் பாஸ்பேட் வருது இந்த ட்ரையோஸ் பாஸ்பேட்ல இருந்து நமக்கு என்னவாகும் ஒரே ஒரு கார்பன் பிக்ஸ் ஆன ஒரு கார்பன் மட்டும் உள்ள போயிரும் ஓகேவா இங்க ஒரு ஏதோ டப்பா மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஓகேவா ஒரு டப்பா மாதிரி இருக்கு அந்த டப்பால ஒரு கார்பன் போயிருச்சு அடுத்து இதே மாதிரி இன்னொரு சைக்கிள் நடந்து இன்னொரு கார்பன் இப்படியே ஒரு 6 கார்பன் சேர்ந்து நம்மளோட குளுக்கோஸ் ஃபார்ம் ஆயிரும் இல்ல இதோட ஹையர் வேல்யூல வேணும்னாலும் எத்தனை கார்பன் மாலிகுல் தேவையோ அத்தனை சைக்கிள் நடந்து உள்ள ஃபார்ம் ஆயிரும் ஓகேவா ஓகே சரி இப்போ இங்க ட்ரையோஸ் பாஸ்பேட்ல நம்மளுக்கு எப்படி ஒரு கார்பன் வந்துருச்சுன்னா மொத்தம் மிச்சம் இருக்கிறது 5 கார்பன் கரெக்டா பட் இது 2 3PGA இருக்கும் சோ இதுல ட்ரையோஸ் பாஸ்பேட்ல வந்து 2 தனியாவும் பிளஸ் ஒரு 3ஆவும் இருக்க போகுது கரெக்டா ஒரு 3 கார்பன் மாலிகுலாவும் ஒரு 2 கார்பன் மாலிகுலாவும் இருக்க போகுது சோ இதை திரும்பி அதை ரீஜெனரேட் பண்ணி ஒரே 5 கார்பன் மாலிகுல் அதாவது நம்மளுடைய RUBP ஆக கொண்டு வர்றதுக்கு தான் இன்னொரு ATP தேவைப்படுது இங்க ஒண்ணுதான் ஓகேவா பிளஸ் ஒரு PI ADP பிளஸ் ஒரு PI இங்கேயும் போட்டிருக்கணும் பிளஸ் PI ஓகே சோ இங்க ரீஜெனரேஷனுக்கு ஒரு ATP ரிடக்ஷனுக்கு 2 ATP 2 NADPH மொத்தமா 3 ATP பிளஸ் 2 NADPH தேவை ஓகேவா ஓகே வாங்க NCERT டக்கு ரீட் பண்ணுவோம் The Calvin cycle proceeds in 3 stages. Carboxylation during which CO2 combines with ribulose 1,5 bisphosphate. At the reduction during which carbohydrate is formed at the expense of photochemically made ATP and NADPH. அதாவது இதெல்லாம் வந்து செலவு பண்ணி ATP and NADPH செலவு பண்ணி நம்மளுக்கு என்னது ரிடக்ஷன் நடக்குது அதுக்கடுத்து ரீஜெனரேஷன் during which the CO2 acceptor ribulose இது வந்து formed again திரும்பி அது ரீஜெனரேட் ஆகுது திரும்பி அந்த ரிபுலோஸ் பிஸ்பாஸ்பேட் ஜெனரேட் ஆகுது அதுதான் ரீஜெனரேஷன் பேர்லயே இருக்கு சோ இது நடக்குது சோ மெயின் 3 ஸ்டெப்ஸ் என்னது கார்பாக்சிலேஷன் ரிடக்ஷன் அண்ட் ரீஜெனரேஷன் ஆர்டரா ஓகேவா கார்பாக்சிலேஷனுக்கு எனர்ஜி தேவையில்லை ரிடக்ஷனுக்கு 2 ATP 2 NADPH தேவை ரீஜெனரேஷனுக்கு
ஒரே ஒரு ஏடிபி மட்டும்தான் தேவை, NADPH தேவையில்லை. ஓகேவா? ஓகே. These are series of reactions that led to formation of glucose. Reduction தான். Okay. These steps involve utilization of 2 molecules of ATP. இந்த கொடுத்திருக்கானா 2 molecule of ATP for phosphorylation, 2 of NADPH for reduction per CO2. ஒரு கார்பன் டை ஆக்சைடு மாலிகுலை நான் ரெடியூஸ் பண்ணி உள்ள ஃபிக்ஸ் பண்ணி அனுப்புறதுக்கு எனக்கு 2 ATP and 2 NADPH தேவை. ஓகேவா? ஒரு கார்பன் டை ஆக்சைடுக்கு ஒரு கார்பன் மாலிகுல் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு எனக்கு எவ்வளோ 2 ATP and 2 NADPH தேவை. இப்போ fixation of 6 molecules of CO2 and 6 turns of cycle are required for formation of 1 molecule of glucose. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீ இப்ப குளுக்கோஸ் வேணும் அப்படின்னா உனக்கு 6 CO2 தேவை and இந்த சைக்கிள் 6 தடவை ரிப்பீட் ஆகணும். ஓகேவா? திரும்பி 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 6 தடவை நடக்கணும். ஓகேவா? ஏன்னா ஒரு தடவையில ஒரு கார்பன் டை ஆக்சைடு, அதாவது ஒரு கார்பனை தான் உன்னால ஃபிக்ஸ் பண்ண முடியும். சோ இது 6 தடவை திருப்பி திருப்பி நடந்து உனக்கு என்னவாயிரும்? குளுக்கோஸ் ஃபார்ம் ஆயிரும். நெக்ஸ்ட் ரீஜெனரேஷன் ஸ்டெப். ரீஜெனரேஷன் ஆஃப் தி CO2 அக்செப்டர், அதாவது நம்மளோட RUBP is crucial if the cycle is to continue uninterrupted. இந்த RUBP வந்து திரும்பி ரீஜெனரேட் ஆகணும், அதாவது இந்த ரியாக்ஷன் திரும்பி திரும்பி நடந்துகிட்டே இருக்கணும், நடுவில் எதுவும் இன்டரப்ஷன் எதுவும் இல்லாம நிக்காம நடந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த RUBP ரீஜெனரேட் ஆகுறது ரொம்ப முக்கியம். ஓகேவா? இந்த ஸ்டெப்புக்கும் we have to spend, இதுவும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஸ்டெப் தான், இதுக்கு நீ ஒரு ATP ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகேவா? சரி, இப்ப இதுல என்ன பண்றோம்னு எனக்கு புரிஞ்சிருச்சா பேசிக்கா? அதாவது நான் லைட் எனர்ஜி என்ன, எனக்கு வந்து இந்த உள்ளுக்குள்ள எனக்கு இந்த பிக்சேஷனுக்கு இதுக்குதான் எனக்கு வந்து எனர்ஜி தேவை சொல்ல போனா. ஓகேவா? இந்த ரிடக்ஷன், இந்த ரீஜெனரேஷன், இந்த ப்ராசஸ் தான் எனக்கு எனர்ஜி தேவை. பட் ஆனால் நான் என்ன பண்ண முடியாது, டைரக்டா என்னால எனர்ஜி, லைட் எனர்ஜி இந்த ப்ராசஸ்ல நான் யூட்டிலைஸ் பண்ண முடியாது. சோ அதனால நான் என்ன பண்றேன், லைட் எனர்ஜியை வந்து ATP NADPH அப்படிங்கக்கூடிய மாலிகுல்ஸ்குள்ள ட்ராப் பண்றேன். ஒரு கெமிக்கல் பாண்ட் எனர்ஜியா நான் அதை ட்ராப் பண்றேன். ஓகேவா? கெமிக்கல் பாண்ட் எனர்ஜியா நான் அதை ட்ராப் பண்ணி திரும்பி அதே கெமிக்கல் அண்ட் பாண்ட் எனர்ஜியா, அதே பாண்ட் எனக்கு அங்க என்ன ஆச்சு, லைட் ரியாக்ஷன்ல எனக்கு லைட் ரியாக்ஷன்ல ADP பிளஸ் PI உள்ளுக்குள்ள எனக்கு என்னது எனர்ஜி உள்ள வந்துச்சு. கரெக்டா? உள்ள எனர்ஜியை வாங்கி இது என்ன பண்ணுச்சு, ATP-யா ஃபார்ம் ஆச்சு. பட் இப்போ எனக்கு என்ன ஆகுது, நான் தெளிவா போடுறேன் பாரு. ADP பிளஸ் PI பிளஸ் இதுக்கு நம்மளுக்கு எனர்ஜி தேவைப்பட்டுச்சு. கரெக்டா? ஒரு எனர்ஜியை சேர்த்து நம்மளுக்கு ATP-யா ஃபார்ம் ஆச்சு. இப்போ நம்மளுக்கு இங்க என்ன ஆகுது, நம்மளோட டார்க் ரியாக்ஷன் அப்படியே அதுக்கு ஆப்போசிட், நம்மளோட ATP பிரியுது. எப்படி? ADP பிளஸ் PI-யா பிரிஞ்சு அந்த எனர்ஜியை வெளியே விடுது. அந்த எனர்ஜி தான் நம்ம இப்ப என்ன பண்றோம், இதத்தான் நம்ம இங்க டார்க் ரியாக்ஷன்ல யூஸ் பண்றோம். இப்ப புரியுதா ATP வந்து ஏன் எனர்ஜி கரன்சின்னு சொல்றோன்னு? நான் எனக்கு ஒரு பொருளுக்கு நான் இதோட வேல்யூ 10, இதோட பொருளுக்கு வந்து வேல்யூ 20 அப்படின்னு வச்சு நான் சும்மாலாம் என்னால வாங்கிட முடியாது, வித்துற முடியாது. எனக்கு அதுக்கு நடுவுல ஒரு கரன்சி மாதிரி ஒரு விஷயம் தேவை, காமனா அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தேவை, எல்லா இடத்துலயும் காமனா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதுக்குதான் நான் யூஸ் பண்றதுதான் கரன்சி, ருபீஸ், டாலர்ஸ், திரம்ஸ் இதெல்லாம். ஓகேவா? சோ அதே மாதிரி இங்க உள்ள இருக்கக்கூடிய காமன்லி அக்செப்டட் கரன்சி தான் நம்மளுடைய ATP. ஓகேவா? ஓகே. Hence, for every CO2 molecule entering the Calvin cycle, 3 molecules of ATP and 2 NADPH, total சொல்றாங்க 2 NADPH are required. It is probably to meet this difference in number of ATP and NADPH used in the dark reaction that the cyclic phosphorylation takes place. நம்ம cyclic phosphorylation அதிகபட்சம் எதுக்காக நடக்கும்? இப்போ நீ நல்லா பாரு, உனக்கு நான் சைக்ளிக் போட்டோபாஸ்போரிலேஷன் மட்டும் நடக்குதுன்னு எங்க அது, நான் சைக்ளிக் போட்டோபாஸ்போரிலேஷன் மட்டும் நடந்தா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஒரு ATP ஒரு NADPH கிடைக்கும், ஒரு ATP ஒரு NADPH கிடைக்கும். சோ இது ஈவன் நம்பர்லயே கிடைச்சிட்டு இருக்கும். கரெக்டா? அதே ஈக்குவல் நம்பர்ஸ்ல கிடைக்கும்னு சொல்லலாம். எத்தனை ATP வந்துச்சோ அத்தனை ATP அதே NADPH தான் கிடைக்கும். கரெக்டா? 10 ATP வந்திருக்குன்னா 10 NADPH தான் கிடைக்கும். பட் நம்மளுக்கு இங்க எப்படி தேவைப்படுது, நம்மளுக்கு இங்க ரெக்வயர்டு வந்து இப்போ உனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து 12 ATP தேவைப்படுதுன்னா, சாரி எனக்கு வந்து இப்போ 10 NADPH தேவைப்படுது அப்படின்னா எனக்கு 15 ATP தேவைப்படும். கரெக்டா? if I require 10 NADPH, I would need
15 ஏடிபி கரெக்டா. பட் நீ நல்லா யோசிச்சு பாரு, நம்மளுக்கு நான் சைக்கிளிக் போட்டோ பாஸ்போரிலேஷன்ல 10 NADPH வந்துச்சு அப்படின்னா அது கூட 10 ATP தான் வரும். அப்ப இந்த 5 ATP குறையுது, அதை என்ன பண்றது? அதுக்குதான் நம்மளுக்கு சைக்கிளிக் போட்டோ பாஸ்போரிலேஷன் ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? ஏன்னா அதுல ATP மட்டும்தான் ஃபார்ம் ஆகும். சோ அதுல இருந்து நம்ம ஒரு 5 ATP யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். இப்ப புரியுதா எதனால சைக்கிளிக் போட்டோ பாஸ்போரிலேஷன் இருக்குதுன்னு? ஓகே. சோ இங்க உங்களுக்கு கொடுத்திருக்காங்க ஒரு டேட்டா மாதிரி, 6 கார்பன் மாலிகுல் தேவை, உள்ள போறது என்னென்ன 6 CO2 போகுது, 18 ATP போகுது, 12 NADPH போகுது. ஓகேவா? நம்மளுக்கு வெளியே என்ன கிடைக்குது? ஒரு குளுக்கோஸ் கிடைக்குது, 18 ADP அண்ட் 12 NADP பிளஸ். ஓகேவா? நம்மளுக்கு வெளியே 12 NADP கிடைக்குது. ஓகே. அடுத்து நம்மளோட C4 பாத்துவே, இது நம்ம இன்னும் படிக்கல. சோ இதுதான் அந்த ஸ்பெஷலான ஒரு இது மாதிரி ஸ்ட்ரக்சர் மாதிரி. ஓகேவா? சோ இதெல்லாம் கிரான்ஸ் அனாட்டமின்னு சொல்லுவோம். இத நான் நெக்ஸ்ட் இதுல எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த இருக்குல்ல போட்டோ ரெஸ்பிரேஷன், இத பாருங்க. Let us try and understand more process that creates an important difference in C3 and C4 plants. போட்டோ ரெஸ்பிரேஷன் இது C3ல மட்டும்தான் நடக்கும்னு சொல்லியிருக்கேன் கரெக்டா. பிகாஸ் C4ல எப்பவுமே கார்பன் டை ஆக்சைடு கான்சென்ட்ரேஷன் அது ஹையா தான் மெயின்டைன் பண்ணும். சோ அங்க உனக்கு இந்த ஆக்சிஜனேஷன் ஆக்டிவிட்டியே நடக்க போறது இல்ல. ஓகேவா? ஓகே. டு அண்டர்ஸ்டாண்ட் போட்டோ ரெஸ்பிரேஷன் we have to know a little bit more about the first step of Calvin pathway, அதாவது the first CO2 fixation step. இந்த இடத்துல இது வந்து என்ன இது? RUBP plus CO2 to form 2 moles of or 2 molecules of 3-PGA which is catalyzed by Rubisco. Rubisco பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் சொல்ல போனா. ஓகேவா? It is the most abundant enzyme in the world. நம்ம ஆல்ரெடி எங்க படிச்சிருக்கோம்? We have already learned this in biomolecules. சரி, பயோமாலிகுல்ஸ்ல படிச்சோமே, எதனால அது மோஸ்ட் அபண்டன்ட்? இங்க சொல்றாங்க கவனிங்க, எதனால இது மோஸ்ட் அபண்டன்ட்? பிகாஸ் யோசிச்சு பாரு, இந்த உலகத்துல பிளான்ட்ஸ் எவ்வளவு அதிகமா இருக்கு. ஓகே, நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைட பைண்ட் பண்ணக்கூடியதும் சரி, ஆக்சிஜனை பைண்ட் பண்ணக்கூடிய இடத்துலயும் சரி, உனக்கு இல்ல ரெண்டுத்தையும் பைண்ட் பண்ற மாதிரி இருக்கிற இடமா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இடங்கள்ல நம்மளுக்கு ருபிஸ்கோ கண்டிப்பா தேவை. கரெக்டா? ஆமாம் ப்ரோ. சோ அப்போ அவ்வளவுதானே, ருபிஸ்கோ உனக்கு கார்பன் டை ஆக்சைட பைண்டிங்லயும் ஹெல்ப் பண்ணுது, ஆக்சிஜன் பைண்டிங்லயும் ஹெல்ப் பண்ணுது. உனக்கு மோஸ்ட் ஆஃப் தி வேர்ல்ட்ல உனக்கு அதிகபட்சம் அனிமல்ஸ்ல எடுத்தீங்கன்னா ஆக்சிஜனை தான் நம்ம பிரீத் பண்றோம். சோ நம்மளுக்கு ஆக்சிஜன் பைண்டிங்கும் ருபிஸ்கோ தேவை. இது பிளான்ட்ஸ் எடுத்தீங்கன்னா அங்க நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடு பைண்டிங்கும் ருபிஸ்கோ தேவை. இஃப் இன் கேஸ் ஆக்சிஜன் பைண்டிங் நடக்குதுன்னா அதுக்கும் ருபிஸ்கோ தேவை. சோ அப்ப அதிகபட்சம் ஆல்மோஸ்ட் எல்லா உயிரினங்கள் கிட்டையும் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு என்சைம் தான் ருபிஸ்கோ. அதனாலதான் இட் இஸ் தி மோஸ்ட் அபண்டன்ட் என்சைம் இன் திஸ் வேர்ல்ட். அண்ட் இது ஒரு புரோட்டீனேஷியஸ் என்சைம். சோ இதுதான் மோஸ்ட் அபண்டன்ட் புரோட்டீன் இன் தி வேர்ல்ட். ஓகேவா? ஓகே. Rubisco has a much greater affinity for CO2 when the CO2 is the O2 is nearly equal. அதாவது ஆல்மோஸ்ட் அதுங்களோட கான்சென்ட்ரேஷன் ஈக்குவலா இருக்கும்போது உனக்கு இது ஹையர் அஃபினிட்டி டுவர்ட்ஸ் CO2 தான். ஓகேவா? அதாவது இப்போ வந்து நான் ஆல்ரெடி சொன்ன எக்ஸாம்பிள் தான், வேணா வேற மாதிரி சொல்றேன். இப்போ உனக்கு முன்னாடி வந்து ஒரு 2 பேர் நிக்கிறாங்க. ஓகேவா? உன்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா டிக்கெட் இருக்கு, ஏதோ ஒரு மூவிக்கோ இல்ல ஒரு ட்ரிப்புக்கோ இருக்கு. ஓகேவா? இந்த எக்ஸ்ட்ரா டிக்கெட் ஆப்போசிட்டா நிக்கிற யாரோ ஒருத்தருக்கு நீ கொடுக்கணும்னு ஆசைப்படுற. இது 2 பேத்துல யாரோ ஒருத்தர் உனக்கு ரொம்ப தெரிஞ்சவர், உன்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். இன்னொருத்தன் உனக்கு யாருன்னே தெரியாது. ஓகேவா? இப்போ இதை லைட்டா ஒரு 2-3 நாளா பழக்கம் தான். பட் இன்னொருத்தனை வந்து உனக்கு இந்த முதல்ல உள்ள ஆளு உனக்கு ரொம்ப தெரியும், ஆல்மோஸ்ட் லைக் இயர்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். ஓகேவா? ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். நீ அப்ப யாருக்கு அந்த டிக்கெட் கொடுப்ப? கண்டிப்பா உன் ஃப்ரெண்டுக்கு தான் கொடுப்ப. கரெக்டா? சோ அதே மாதிரி இங்க ருபிஸ்கோக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கு. அப்படிங்கிறப்போ இது என்ன பண்ணும்? CO2 தான் அஃபினிட்டி ஹையரா இருக்கும். ஓகேவா? பட் இதே இது உனக்கு திஸ் பைண்டிங் இஸ் காம்படிட்டிவ். அதாவது ஆக்சிஜன் வந்து காம்பீட் பண்ணும். என்னது காம்பீட் பண்ண போகுது? இப்ப ரிலேட்டிவ் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஆக்சிஜனை விட, அதாவது கார்பன் டை ஆக்சைடை விட ஆக்சிஜனோட கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோயேன். இதோட அந்த ரிலேட்டிவ் கான்சென்ட்ரேஷன் எதுக்கு அதிகமா இருக்கு எதுக்கு கம்மியா இருக்குங்கிறது தான் இதுங்களோட பைண்டிங் வந்து டிட்டர்மைன் பண்ண போகுது. ஓகேவா? அதை முடிவு பண்ண போகுது. இன் C3 plants some O2 does bind to Rubisco. ஓகேவா? அதாவது உனக்கு O2 கான்சென்ட்ரேஷன் ரொம்ப அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோ, என்ன பண்ணும்? ருபிஸ்கோ நம்மளோட O2 தான் பைண்ட் பண்ணும். ஓகேவா? CO2 பைண்ட் பண்ணாது.
ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு பக்கத்துல இருப்பான், ஓகேவா, இன்னொருத்தன் வந்து ரொம்ப முக்கியமான ஏதோ ஒரு ஒர்க்ல இருக்கான், அல்லது ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் எதுலயோ இருக்கான், ஓகேவா. சோ இப்ப நீ அந்த எக்ஸ்ட்ரா டிக்கெட்டை யாரு கொடுப்ப? உன் பக்கத்துல இருக்கவன் உனக்கு 2-3 நாளா தான் தெரியும், பட் அவன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், பட் ஆனா ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன், வர முடியாத டைம், அப்ப நீ யார்கிட்ட கொடுப்ப? அப்ப நீ கண்டிப்பா பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த 2-3 நாளா பழகின அந்த ஃப்ரெண்டு கிட்ட தானே கொடுப்ப. சோ அதேதான் இங்கேயும், ஓகேவா. புரிஞ்சுச்சா? நல்லா புரிஞ்சுச்சா இப்போ? Okay. Hence CO2 fixation is decreased. Here the REBP instead of being converted into 2 molecules, இங்க வந்து 2 molecule of PGA கன்வெர்ட் ஆகிறதுக்கு பதிலா இது O2 ஓட பைண்ட் ஆகி ஆக்சிடைஸ் ஆகும், ஓகேவா. O2 ஓட பைண்ட் ஆகிறது தான் ஆக்சிடேஷன். சோ இது என்ன பண்ணுது? to form 1 molecule of phosphoglycerate and phosphoglycolate, ஓகேவா. அதாவது ஒரு PGA வரும், இன்னொரு 2 கார்பன் மாலிகுல் என்னது? பாஸ்போகிளைகோலேட்டா மாறிடும், ஓகேவா. அண்ட் இந்த பாத்வேவை தான் நம்ம என்ன சொல்றோம்? போட்டோ ரெஸ்பிரேஷன் சொல்றோம், ஓகேவா. அந்த இன்னொரு மாலிகுல் என்னன்னு உங்களுக்கு क्वेश्चन வந்தாலும் வரலாம். சோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே. போட்டோ ரெஸ்பிரேட்டரி பாத்வே there is neither synthesis of sugar nor of ATP, பட் அதுக்கு பதிலா இதுல ரிலீஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, தேவையில்லாம கார்பன் டை ஆக்சைடு வெளியே ரிலீஸ் ஆயிருது. எப்படி ப்ரோ ரிலீஸ் ஆகுதுன்னா, ஆமா இது ஓட்டோட தானே பைண்ட் ஆகுது, சோ அப்ப கார்பன் டை ஆக்சைடு வெளியே ரிலீஸ் ஆயிரும்ல. ஆமா. அண்ட் இதுல ஏடிபியும் யூட்டிலைஸ் ஆகுது. சரி, இது போக நம்மளுக்கு ஆர்யூபிபி நம்மளுக்கு வந்து டிஸ்ட்ராய் ஆகுது இல்ல, புரியுதா? ரீஜெனரேட் ஆகாது ஆர்யூபிபி, நம்மளுக்கு பாஸ்போகிளைகோலேட் வேற என்னமோ ஃபார்ம் ஆயிருச்சு. சோ அப்ப நம்மளுக்கு ஆர்யூபிபியும் போச்சா? ஆர்யூபிபியும் போச்சு, நம்மளுக்கு ஏடிபியும் போச்சு, என்ஏடிபிஹெச்சும் போச்சு. இது சிந்தசிஸும் ஆகல, சுகரும் சிந்தசிஸ் ஆகல, கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆயிருச்சு. அண்ட் உனக்கு இது திருப்பி திருப்பி திறந்து மூடுறதுனால வாட்டர் லாஸும் ஆகும், ஓகேவா. அது வேணா இந்த கணக்குல வராம இருக்கலாம், பட் அதுவும் ஒண்ணுதான். ஓகே. தி pathway there is no synthesis of ATP or NADPH. The biological function of photorespiration is not known yet. இது வரைக்கும் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் வரைக்கும் எதனால பிளான்ட்ல அதாவது போட்டோ ரெஸ்பிரேஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் இருக்கு அப்படிங்கிறது இன்னும் வரைக்கும் யாரும் கிராக் பண்ணல. எதனால அது இருக்கு அப்படிங்கக்கூடிய அதோட பின்னாடி இருக்கக்கூடிய காரணம், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மிஸ்ட்ரிய யாருன்னு கிராக் பண்ணல, ஓகேவா. எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து எவல்யூஷனரியா ஒரு காரணம் இருக்கும், கரெக்டா. இப்போ ஒரு விஷயம் உருவாகி வந்திருக்கு, நம்மளோட பிரெயின் வந்து முந்திருந்தோட டெவலப் ஆகி வந்திருக்குன்னா காரணம் இருக்கு. அதே மாதிரி இந்த போட்டோ ரெஸ்பிரேஷனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரீசன் என்ன, எதனால இது டெவலப் ஆகியிருக்கு, என்ன ரீசன் அப்படிங்கறத இன்னும் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, ஓகேவா. இட் இஸ் நாட் நோன் எட், அதாவது இன்ன வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது. ஓகே. இன் C4 பிளான்ட்ஸ் போட்டோ ரெஸ்பிரேஷன் டஸ் நாட் அக்கர். C4 பிளான்ட்ல போட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்காது. ஏன்னா அதுங்க கிட்ட ஒரு மெக்கானிசம் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன், கரெக்டா. ஒரு ஸ்டோரேஜ் பாடி மாதிரி அதுங்க வச்சிருக்கோம். சோ தட் அங்க கான்சென்ட்ரேஷன் ஆஃப் CO2 எப்பவுமே மேக்சிமமா இருக்கும், ஓகேவா. கான்சென்ட்ரேஷன் ஆஃப் CO2 எப்பவுமே மேக்சிமமா இருக்கும், அது ஹையரா இருக்கும் ஆக்சிஜனோட. சோ அங்க போட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்கவே நடக்காது, ஓகேவா. இத வந்து C4ஓட ஒரு சில பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இத வந்து நம்ம எதுல பார்க்கணும்? C4ல படிக்கும்போது தான் பார்க்கணும், ஓகேவா. அதன் மூலமாக ஓகே இது ருபிஸ்கோவோட ஆக்சிஜனேஸ் ஆக்டிவிட்டியை அது வந்து மினிமைஸ் பண்ணிரும் அப்படின்றாங்க. ஓகே. Now that you know C4 plants lack photorespiration, you probably can understand why productivity and yields are better in these plants. இப்போ புரியுதா எதனால C4 is more productive னு சொல்றோம்னு? And additionally these plants show tolerance to high temperatures. ஏன் எதனால இது ஹை டெம்பரேச்சருக்கு டாலரன்ஸ் கொடுக்குது? அதுக்கும் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். காரணம் என்னது? தி மெயின் ரீசன் இஸ் அந்த CO2 ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். நம்மளோட C4ல இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு. சோ ஒரு தடவை இது ஓபன் பண்ணி உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஓகே. இப்போ C3 எடுத்தினா இந்த ஸ்ட்ரக்சர் இருக்காது. ஒவ்வொரு தடவையும் ஓபன் க்ளோஸ் அது ஓபன் பண்ணி தான் உள்ளுக்குள்ள அது என்ன எடுக்கணும், நம்மளுடைய வாட் இஸ் இட் it has to take in the carbon dioxide, கரெக்டா? எஸ். சோ அப்ப ஒவ்வொரு தடவையும் ஓபன் க்ளோஸ் பண்ணும்போது வாட்டர் மாலிகுல்ஸ் நிறைய வெளியே லாஸ் ஆகிட்டே இருக்கும் டிரான்ஸ்பிரேஷன் மூலமா. அப்ப யோசிச்சு பாரு, இதுங்க ரொம்ப ஹை டெம்பரேச்சர்ல இருக்குன்னு வச்சுக்கோயேன், டாலரன்ஸ் டு ஹை டெம்பரேச்சர், அதாவது ரொம்ப ஹை டெம்பரேச்சர்ல C3 பிளான்ஸ் இருந்தா சும்மாவே அங்க வெயில் கொளுத்தும், ஓகேவா. வாட்டர் சப்ளை கிடைக்கிறது கஷ்டமா தான் இருக்கும். அந்த டைம்ல உனக்கு டிரான்ஸ்பிரேஷன், அதாவது வாட்டர் உள்ள வர்றதும் கம்மி, வாட்டர் லாஸ் அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோயேன், உன்னால சர்வைவ் ஆக முடியுமா? ரொம்ப சான்சஸ் கம்மி. அதனாலதான் இட் ஹேஸ் லெஸ் டாலரன்ஸ் டு டெம்பரேச்சர், ஹை டெம்பரேச்சர்ஸ், ஓகேவா. C3 பிளான்ஸ் அதிகபட்சம் 20 to 25 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். இதே இது C4 எடுத்தீங்கன்னா அப்படி கிடையாது.
இது கிட்ட அந்த ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால வாட்டர் லாஸ் கம்மியா இருக்கும். சோ தே ஷோ a little bit more tolerance. இதுங்க ஒரு 30 to 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தாங்கும். ஓகேவா? ஓகே, இப்போ C3 பிளான்ஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணோட நல்ல லென்த்தி லெக்சரா தான் வந்துகிட்டு இருக்கு. நான் 1 hourல முடிஞ்சிடும் நினைச்சேன். ஓகே, டன். நல்லதுதான் நம்மளுக்கு. ஓகே, செல் டைப் இன் விச் கேல்வின் சைக்கிள் டேக்ஸ் பிளேஸ். கேல்வின் சைக்கிள் நம்ம வந்து C3 மட்டும் ஃபில் பண்ணுவோம். சரியா? கேல்வின் சைக்கிள் எங்க நடக்கும்? நம்மளுடைய மீசோஃபில் செல்ஸ்ல நடக்கும். ஓகேவா? நம்மளுடைய மீசோஃபில் செல்ஸ்ல நடக்கும். I hope it is audible now. Yeah, it is audible. Okay. So C3 plants க்கு மீசோஃபில் கரெக்டா? மீசோஃபில்ல தான் நம்மளுடைய என்னது கேல்வின் சைக்கிள் நடக்கும். ஓகே, இனிஷியல் கார்பாக்சிலேஷனும் அதே மீசோஃபில்ல தான். ஓகேவா? ஓகே, how many cells does the leaf have that fix CO2? அதாவது எத்தனை செல்ல நம்மளுக்கு வந்து CO2 ஃபிக்சேஷன் நடக்குது அப்படின்னு கேக்குறாங்க. C3 நம்மளுக்கு ஒரே ஒரு செல் என்னது நம்மளுடைய மீசோஃபில் செல்ல மட்டும்தான் நடக்கும். கரெக்டா? ஆமா. சோ 1. ஓகேவா? அந்த 1 என்னது அது இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே, which is the primary CO2 acceptor? இங்க நம்மளோட பிரைமரி அக்செப்டர் RUBP. ஓகேவா? இதுல U மட்டும் ஸ்மால். RUBP. ஓகே, C3 தானே? கரெக்டா தானே ஃபில் பண்றேன்? கரெக்ட் தான். நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் இன் தி பிரைமரி அக்செப்டர் இங்க 5 கார்பன் இருக்கும். வாட் இஸ் தி பிரைமரி CO2 ஃபிக்சேஷன் ப்ராடக்ட்? இங்க PGA. கரெக்டா? நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் இன் தி பிரைமரி CO2 ஃபிக்சேஷன் ப்ராடக்ட் வந்து 3. அதனால தான் C3. டஸ் தட் பிளான்ட் ஹேவ் ருபிஸ்கோ? எஸ், எல்லா பிளான்ட்லயுமே ருபிஸ்கோ இருக்கும். ஏன்னா C4லயும் என்னதுதான் நம்மளுக்கு C3 நடக்க தான் போகுது. சோ அப்ப அங்கேயும் ருபிஸ்கோ இருக்கத்தான் செய்யும். ஓகேவா? அங்க போட்டோ ரெஸ்பிரேஷன் வேணா நடக்காம இருக்குமே தவிர ருபிஸ்கோ கண்டிப்பா இருக்கும். ஓகேவா? கார்பாக்சிலேஷன் ப்ராசஸ்க்கு ருபிஸ்கோ கண்டிப்பா இருக்கும். சோ அப்ப இங்க C4க்கும் எஸ் தான். ஓகேவா? ஓகே, நம்ம தெரிஞ்சது வேணா இங்கே ஃபில் பண்ணிடுவோமா? இதுல நம்ம என்ன பார்த்தோம்? OAE, ஆக்சாலோ அசிட்டிக் ஆசிட். இதுல ஃபர்ஸ்ட் இது வந்து C4ங்கிறப்போ 4 கார்பன் ப்ராடக்ட். நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் இன் கார்பன் அக்செப்டர் எவ்வளவு? இங்க இதுல 3 கார்பன் அக்செப்டர். கரெக்டா? கரெக்ட். அதோட பெயர் வந்து PEP. கரெக்டா? பாஸ்பைனல் பைருவேட். ஓகே, சோ இதெல்லாம் நம்ம இன்னும் பார்க்கணும். ஓகே, does that plant have peptidase? நம்ம C3ல ஏதாவது பெப்கேஸ்னு ஏதாவது படிச்சோம்? படிக்கல ப்ரோ. சோ நோ போட்டுரு, அவ்வளவுதான். which cell in the plant have rubisco? அதே மீசோஃபில் தான். ஓகேவா? ஓகே, CO2 fixation rate under high light condition. இதெல்லாம் நம்ம இன்னும் பார்க்கல. whether photorespiration is present at low light intensities, high light intensity. Photorespiration would be present at low CO2 concentration. இங்க yes. ஓகே, photorespiration could be present at high CO2 concentration. கண்டிப்பா இருக்காது. கரெக்டா? நோ. இதோட ஆப்டிமம் டெம்பரேச்சர்னு எடுத்தோம்னா 20 to 25. இங்க 30 to 40. கரெக்டா? 30 to 40 degree Celsius. எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, இது இருக்கட்டும். ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் நம்ம இன்னும் இதெல்லாம் படிக்கல, படிச்சுதான் மிச்சம் பண்ண முடியும். ஓகே, கொஸ்டின் சால்வ் பண்ணுமா? கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டு டக்குனு லெக்சரை முடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே, dark reactions are called biosynthetic phase of photosynthesis. Dark reaction do not directly depend on the presence of light, but are dependent on the light products of light reaction, that is ATP and NADPH. Okay, dark reactions are called biosynthetic reactions. அது ஓகே, கரெக்ட் தான். biosynthetic phase கரெக்ட் தான். ஒரு நிமிஷம், இது கரெக்ட் தான், இதுவும் கரெக்ட் தான். பட் எக்ஸ்பிளைன் பண்ணதா? பண்ணல. இது பயோசிந்தட்டிக் ஃபேஸ் எதுக்கு சொல்றோம்? ஒரு பயோமாலிகுல் ஒரு என்சைமோட பிரசன்ஸ்ல உருவாகுது. சோ அதனாலதான் இது பயோசிந்தட்டிக் ஃபேஸ் சொல்றோம். திஸ் இஸ் நாட் தி எக்ஸ்பிளனேஷன். ஓகேவா? சோ இதுக்கு காப்பி பேஸ்ட், both correct but not explaining. Okay, first product of CO2 fixation in C3 pathways oxaloacetic acid. அப்படியா? கிடையவே கிடையாது. C3ல நம்மளுடைய
PGA, correct? Yes. First product of CO2 fixation and C4 is a 4 carbon compound. Correct da. So A false or true. Okay va? Okay. The C4 plants have a special type of idu namu padikala. Pep idum padikala. C4. Photorespiration is a wasteful process. Correct. In photorespiratory pathway, there is no synthesis of sugar or ATP. Okay, and இதை நம்ம வந்து கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் கூட சொல்லலாம். ஓகேவா? பேஸ்ட் அண்ட் எக்ஸ்பிளைனிங். இது எக்ஸ்பிளைன் பண்ணதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அங்க எந்த சிந்தசிஸ் ஆஃப் சுகரும் நடக்கல. கரெக்டா? ஸோ இட் இஸ் அ வேஸ்ட்ஃபுல் ப்ராசஸ். பட் ஆனால் கரெக்டா இன்னும் அக்யூரேட்டா சொல்லணும்னா வந்து இங்க நம்மளுக்கு வந்து சிந்தசிஸ் ஆஃப் சுகரும் நடக்கல. பட் ஏடிபியோட என்னது ஸ்பெண்டிங், அதாவது ஏடிபி யூட்டிலைஸ் ஆகுது. கரெக்டா? அதையும் நீங்க சேர்த்தோம்னா இங்க போட்டுக்கலாம். ஓகே. C2 plants respond to இல்ல tropical plants இல்ல. ஓகே. இது வந்து C4. ஓகேவா? C4 plants. இதுவும் C4. ஓகே. How many ATP and NADPH2 are required for synthesis of 1 mole of glucose, 1 molecule of glucose, 1 mole இல்ல 1 molecule of glucose during Calvin cycle. Calvin cycle உடைய, அதாவது Calvin cycle மூலமா எனக்கு ஒரு molecule of glucose ஃபார்ம் ஆகும்னா எவ்வளவு ATP and எவ்வளவு NADPH2 தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? எவ்வளவு தேவை? ஒரு கார்பனுக்கு நம்மளுக்கு எவ்வளவு தேவை? 3 ATP பிளஸ் 2 NADPH. கரெக்டா? ஆமா ப்ரோ. சோ அப்போ 6 கார்பனுக்கு எவ்வளவு வேணும்? 18 ATP பிளஸ் 12 NADPH. கரெக்டா? 12 NADPH வேணும். எங்க இருக்கு? 18 12 இருக்குல்ல, இதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் இது நீங்க இப்போ ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிடலாம். A plant in your garden avoids photorespiratory losses, has improved water use efficiency, shows high rates of photosynthesis at high temperatures, and has improved nitrogen utilization. In which of the following physiological groups would you assign this plant? நல்லா பாரு, பிளான்ட்டை பத்தின ஒரு சில ஃபேக்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. அது என்னென்ன பண்ணுதுன்னு ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு சரி அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணுதுன்னா இது என்ன மாதிரி பிளான்ட்டா இருக்கலாம்னு கேட்கறான். அப்ப நல்லா கவனி. Plant in your garden avoids photorespiratory losses. இதுல போட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்கல. சோ அப்ப அதுலயே நம்மளுக்கு C3 கேன்சல்டு. கரெக்டா? கரெக்ட். அப்ப அது போக மிச்சம் இருக்கிறது C4 தான். சோ அதுதான் ரைட் ஆன்சர். ஓகேவா? அடுத்து பாரு, இம்ப்ரூவ்ட் வாட்டர் யூஸ். எஸ், ஏன்னா அது ஒரு தடவை தான் ஸ்டொமேட்டோவை ஓபன் பண்ணி உள்ள இழுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்குது. ஓகே. ஹை ரேட் ஆஃப் போட்டோசிந்தசிஸ் அட் ஹை டெம்பரேச்சர். டெம்பரேச்சருக்கு டாலரன்ஸும் இருக்கு. சோ எல்லாமே என்னதான் இண்டிகேட் பண்ணுது? C4 தான் இண்டிகேட் பண்ணுது. ஓகே. கிரான்ஸ் நம்ம படிக்கல. The oxygenation activity of Rubisco enzyme in photorespiration leads to the formation of, அதாவது ஆக்சிஜனேஷன் ருபிஸ்கோல ஏதோ ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன் அதிகமாயிடுச்சு. ஸோ ருபிஸ்கோல வந்து ஆக்சிஜனேஷன் நடக்குது. அப்படி நடந்தா நம்மளுக்கு என்னதுல போய் முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. It ends in what? 2 molecules of 3 carbon compound? இல்ல. ஓகே. 1 molecule of 3 carbon compound? இல்ல. ஓகே. 1 molecule of 6 carbon compound? இல்ல. ஓகே. 1 molecule of 4 carbon compound and 1 molecule of 2 carbon? இல்ல. ப்ரோ அப்ப எல்லாமே தப்பா அப்படின்னா? ஆஹா, நீங்க இங்க ஒரு பெரிய விஷயத்த விட்டுட்டீங்க. நம்ம ரொம்ப இன்டெலிஜென்ட்டா யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்றது, ரொம்ப பேசிக்கே விட்டுட்டோம். இது எதனால நீ தப்புன்னு சொன்ன? இது கரெக்ட் தானே? நல்லா யோசி. உனக்கு போட்டோ ரெஸ்பிரேஷன்ல என்ன வரும்? நம்மளோட PGA வரும் பிளஸ் பாஸ்போ கிளைகோலேட் வரும். கரெக்டா? கிளைகோலேட். நீ கிளைகோலேட் எடுத்த அப்படின்னா அது 2 கார்பன், இது 3 கார்பன். இவங்க 1 molecule of 3 carbon compound 1 லீன் கொடுத்தாங்களா? கொடுக்கல. கரெக்டா? இது நீட் PYQ. ஆல்மோஸ்ட் இதுல இருக்கிற எல்லாமே நீட் PYQ and AIPMT கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா? ஓகே. இதுல 1 molecule of 3 carbon compound மட்டும் தான் கொடுத்தாங்களா? இல்ல, அதுவும் ஃபார்ம் ஆகும்னு கொடுத்திருக்காங்க. So this is the right answer. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்
இது நான் உங்களுக்கு மேல போட்டேன். நான் ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நான் அப்படியே செக் பண்ணணும்னு நினைச்சேன். வெயிட் அ செகண்ட். போட்டோ ரெஸ்பிரேஷன்ல ஆர்டரை நான் கொடுத்துருந்தேனா? ஏன்னா அந்த ஆர்டர் உங்களுக்கு பிவைக்கில கேட்டிருக்காங்க. ஆர்டர் கொடுத்துருக்கேன். இங்க பாருங்க. குளோரோஃபில், பெராக்சிசோம்ஸ் அண்ட் மைட்டோகாண்ட்ரியா. இதுதான் அதோட ஆன்சர். சிபிஎம். ஓகேவா? குளோரோபிளஸ், பெராக்சிசோம் அண்ட் மைட்டோகாண்ட்ரியா. ஒரு நிமிஷம். குளோரோபிளாஸ்ட், பெராக்சிசோம் அண்ட் மைட்டோகாண்ட்ரியா தானே? கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் இதுனா ஓகே. நம்ம வேணா குளோரோபிளாஸ்ட், மைட்டோகாண்ட்ரியா அண்ட் பெராக்சிசோம். ஒரே நிமிஷம். அப்ப நான் எதுவும் தப்பா எழுதிட்டேனா? லெட் மீ செக் என்சிஆர்டி. போட்டோ ரெஸ்பிரேஷன் எங்க இருக்கு? எங்க கொடுத்துருக்காங்க? அது எங்க நடக்கும்னு அதுவும் கொடுக்கல. பட் இதோட ஆர்டர் வந்து இதுதான் சொல்லுவாங்க. குளோரோபிளாஸ்ட், பெராக்சிசோம் அண்ட் மைட்டோகாண்ட்ரியா தான் ஆர்டர் வரும். சரி, ஓகே. மேபி ஆப்ஷன்ஸ்ல ஏதாவது மாத்தி கொடுத்துருக்கலாம். ஓகேவா? இதுல எங்கெங்க இந்த போட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்கும்னு கூட கொடுக்காம இருக்காங்களா? அந்த அளவுக்கு என்சிஆர்டி மாத்திருக்காங்க. மேபி மேல நம்மளுக்கு C3யோட கொடுத்துருக்காங்களா என்ன? அதுவும் கொடுக்கல. சரி, ஓகே கைஸ். அதுதான் ஆர்டர். ஓகேவா? நான் மேல எழுதியிருக்கேன்ல, நம்ம நோட்ஸ்ல எழுதியிருக்கிறது தான் ஆர்டர். ஓகேவா? ஓகே. ஆஃப்டர் தட் நம்மளோட இந்த நீட் டிவைக்குன்னு சொல்லணும். திஸ் இயர் கொஸ்டின் 2025 வந்த கொஸ்டின். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் ருபிஸ்கோ இஸ் ட்ரூ? ருபிஸ்கோவை பத்தின எந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. இட் இஸ் ஆக்டிவ் ஒன்லி இன் டார்க். அப்படியா? அப்படி எதுவும் நம்ம படிச்சது இல்லை. ஸோ இது கிடையாது. ஒரு நிமிஷம். இதுக்கு ரெட் கலர். இது கிடையாது. ஓகே. அடுத்து, இட் ஹேஸ் ஹையர் அஃபினிட்டி ஃபார் ஆக்சிஜன் தேன் கார்பன் டை ஆக்சைடு. கிடையாது. கார்பன் டை ஆக்சைடு தான் ஹையர் அஃபினிட்டி இருக்கு, ஆக்சிஜனுக்கு கிடையாது. ஓகே. இட் இஸ் an enzyme involved in the photolysis of water. அப்படியா? இதெல்லாம் படிச்சோமா? இல்ல. இட் catalyzes the carboxylation of RUBP. எஸ். அதோட பேரே இருக்குது. ஃபுல்லா போடு. RUBP கார்பாக்சிலேஸ் ஆக்சிஜனேஸ் தானே அதோட ஃபுல் நேம். ஸோ அதோட பேர்லயே இருக்கு. ஓகேவா? இட் catalyzes the carboxylation. ஸோ அண்ட் தட்ஸ் இட். இதோட இன்னையோட லெக்சர் முடிஞ்சிச்சு. ஓகேவா? நம்ம டார்க் ரியாக்ஷனோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டோம். இதை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிருக்கேன். ஓகேவா? பிகாஸ் இதுதான் வந்து பேஸ் மாதிரி. நெக்ஸ்ட் உங்களுக்கு வரப்போறிய C4 பாத்வேக்கு இதுதான் பேஸ் மாதிரி. C3 தான். ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்மளோட C4 பாத்வேவை பார்த்துட்டு அண்ட் தென் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் போட்டோசிந்தசிஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸோட நம்மளுடைய போட்டோசிந்தசிஸ் இன் ஹையர் பிளான்ஸ் அப்படிங்கக்கூடிய அடுத்த சாப்டர் முடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே. ஸோ நேரம் பொறுமையாக உட்காந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி. ப்ளீஸ் லைக் டு அவர் வீடியோஸ், சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தட் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். உங்களுக்கு இன்னும் புதுசா எனர்ஜெட்டிக்கா எக்ஸைட்டிங்கா அதான் கொண்டு வரணும்னு தோணும். ஹோப் யூ கைஸ் வில் டூ தட். அண்ட் உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் சரி, கொஸ்டின் இருந்தாலும் சரி, ஃபீட்பேக் இருந்தாலும் சரி, கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஐ வில் ரிப்ளை டு இட். ஓகேவா? நான் அந்த லெக்சர்ல 2 கொஸ்டின் கேட்டிருக்கேன். 2த்துக்கும் ஆன்சர் பண்ணாத. ஒரு கொஸ்டின் வந்து லாஸ்ட் லெக்சர்ல கேட்டு நீங்க யாரும் ஆன்சர் பண்ணல. ஸோ அதுக்காக திரும்பி இந்த லெக்சர்ல கேட்டேன். அண்ட் அது போக இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஓகேவா? 2 கொஸ்டினுக்கும் சேர்த்து கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் போட்டுருங்க. ஓகேவா? ஓகே. ப்ளீஸ் நீங்க போட்டா எங்களுக்கு கொஞ்சம் எங்கேஜிங்கா இருக்கும். அதுக்காக தான் கேட்கிறேன். ஓகேவா? ஓகே. அண்ட் அந்த டிபிபிக்கு பதிலாக ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் ஐடியாஸ் உங்கள்கிட்ட இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகேவா? எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸி ஒர்க்கா இருந்த மாதிரி இருக்கணும். புரியுது, ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் முன்னேற முடியும், அதெல்லாம் ஓகே. பட் நாங்க வந்து இந்த பேட்ச் இட் இஸ் நாட் ஃபோக்கஸ்ட் ஆன் அஸ், இட் இஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் யூ. ஓகேவா? நீங்க செக்யூர் பண்ணணும் நல்ல ஒரு ரேங்க், அண்டர் 10K ரேங்க், அண்டர் 5K ரேங்க் நீங்க செக்யூர் பண்ணணுங்கிறது அந்த பேட்சோட மெயின் டார்கெட். ஸோ அந்த அளவுக்கு டார்கெட் பண்ணி போகும்போது நீங்க எங்கள நாங்க ஹார்ட் ஒர்க் பண்றோங்கிறத விட நீங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றீங்கிறத முக்கியம். ஓகேவா? ஸோ நாங்க உங்களுக்கு வந்து டிபிபி கொடுக்க கூடாதுன்னு நினைக்கல, பட் கொடுக்கணும் அப்படின்னா எங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு அது ஒத்து போகணும். ஸோ உங்கள்கிட்ட ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் ஐடியாஸ் இருந்தா சொல்லுங்க, we will look into it. ஓகேவா? ஓகே. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.